ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பவித்ரா விஸ்வநாதன். நாம இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சுவாதிகா கணேசன் அவர்களுடைய நான் அவள் அவன் 2ஆம் பாகம் அத்தியாயம் 11. அதிதியின் அறையில் பூபதி பாண்டியனை கண்ட ரீனாவின் விழிகள் அச்சத்தில் விரிந்தது. நீ நீ எப்படி இங்க? நீதான் செத்து போயிட்டியே என்ற ரீனாவின் குரல் நடுக்கத்துடன் வெளியே வந்தது. வழக்கத்துக்கு மாறாக கத்தினாள் ரீனா. நீ ஏன் இப்ப இவ்வளவு சத்தமா பேசுற? அதிதிக்கு உடம்பு சரியில்லைல்ல, இப்பதானே தூங்குறா. நீ போடுற சத்தத்துல எழுந்துட்டா என்ன பண்றது? வா, வெளியே போய் பேசலாம் என சொல்லிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான் பூபதி. வெளியே போகும் பூபதியை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போய் சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்து விட்டாள் ரீனா. வாழ்க்கையில் திரும்பி வரவே முடியாத இடத்திற்கு போனவன் கண்முன் முழு உருவமாய் வந்து நின்றால் எப்படி இருக்கும்? அதிதியின் மயக்கத்திற்கு காரணம் இப்போது ரீனாவுக்கு தெளிவாக புரிந்தது. அந்த ஏசி அறையிலும் வியர்ந்து வழிந்து போய் அமர்ந்திருந்தாள் ரீனா. இது எப்படி சாத்தியம் என்பது அவளுக்கு புரியவே இல்லை. ஏனெனில் பூபதி பாண்டியன் இறந்து போன போது அவனை பிணவரையில் அதிதியுடன் சேர்ந்து பார்த்தவள் ரீனாதான். அவனது இறப்பு சான்றுகளை கூட இவர்கள்தான் வாங்கி பூபதி பாண்டியனின் அம்மாவிடம் கொடுத்து ஆம்புலன்ஸில் பூபதி பாண்டியனின் பூத உடலை வைத்து அவனது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். 2 வருடங்களாக வராதவன் இன்று எப்படி உயிரோடு வந்து நிற்கிறான் என்பது அவளுக்கு புரியவே இல்லை. 10 நிமிடங்கள் வரை அப்படியே அமர்ந்திருந்தவள் ஒருவாறு தன்னை சமாளித்து எழுந்து நின்றாள். கைக்குட்டையை எடுத்து முகத்தில் படர்ந்திருந்த வியர்வையை துடைத்துவிட்டு அதிதியின் அருகில் வந்தாள். மருந்தின் வீரியத்தால் அதிதி அப்போது வரை கண்முழிக்கவில்லை. அவளுக்கு மருந்து கொடுத்த நேரத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் இன்னும் 3 மணி நேரத்திற்கு அதிதி கண்டிப்பாக கண்விழிக்க மாட்டாள். எனினும் நர்ஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அதிதியின் அருகிலேயே இருக்கும்படி நர்ஸ் ஒருவரை அமர்த்திவிட்டு மருத்துவமனைக்கு வெளியே ஓடி வந்தாள். வெளியே போய் பேசலாம் என்று சொல்லிவிட்டு போன பூபதி பாண்டியனை தான் தேடிக்கொண்டிருந்தாள். இரவு நேரம் என்பதால் மருத்துவமனையில் மக்கள் நடமாட்டம் கம்மியாக தான் இருந்தது. எங்கு தேடியும் அவனை காணவில்லை. மருத்துவமனை வளாகத்தை விட்டு ரோடு வரைக்குமே ஓடி வந்து பார்த்தாள். எங்குமே அவன் இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை. அதிதியைப் போல் அவன் பிரம்மையா உண்மையா என ரீனா யோசிக்கவில்லை. அவளுக்கு நிச்சயமாக புரிந்தது பூபதி பாண்டியன் சாகவில்லை என்பது. ஆனாலும் மேலும் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மருத்துவமனையின் உயிரிழந்தவர்களின் விவரங்களை சேமித்து வைக்கும் மெடிக்கல் ரெக்கார்ட் ரூமுக்கு ஓடினாள். தன்னுடைய ஐடி கார்டை காண்பித்து அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றாள். வெளியாட்கள் அந்த அறைக்குள் வர அனுமதி கிடையாது என்பதால். 2 வருடங்களுக்கு முன், அதாவது பூபதி பாண்டியன் இறந்து போன 2021 டிசம்பர் 18ஆம் தேதி அன்று அந்த மருத்துவமனையில் இறந்து போனவர்களுக்கான விவரங்கள் அடங்கிய ஃபைலை தூக்கி கொண்டு வந்தாள். கண்காணிப்புகளாரிடம் உடனே தருவதாக கூறிவிட்டு வேகமாக அதிதியின் அறைக்கு ஓடி வந்தாள். அங்கிருந்த நர்ஸை வெளியே இருக்க சொல்லிவிட்டு பொறுமையாக அமர்ந்து ஃபைலை புரட்டினாள். அன்று அந்த மருத்துவமனையில் இறந்தவர்கள் மொத்தம் 3 பேர். 45 வயதுக்கு மேலான ஆண் ஒருவர் விபத்தினால் மூளை சாவு அடைந்து உயிரிழந்திருந்தார். அதேபோல் 60 வயதான பெண் ஒருவர் கர்ப்பப்பை புற்றுநோய் முற்றிய காரணத்தினால் உயிரிழந்திருந்தார். 3வது பூபதி பாண்டியன் உயிரிழந்ததற்கான குறிப்பு இருந்தது. 28 வயதான பூபதி பாண்டியனுக்கு தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தின் காரணமாக அதிக இரத்த இழப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக அதில் போட்டிருந்தது. பின்னாலேயே அவனது பிறப்பு சான்றுகளின் நகலும் இணைக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு தெளிவாக இருக்கும்போது எப்படி அவனால் இப்போது உயிருடன் வர முடியும் என தலையை பிடித்து கொண்டாள். அதற்குள் எமர்ஜென்சி கேஸ் ஒன்று வந்திருப்பதாக தகவல் வந்தது. மறுபடியும் நர்ஸ் ஒருவரை பிடித்து அதிதிக்கு காவலுக்கு வைத்துவிட்டு அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு போய் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அறையில் கொடுத்துவிட்டு எமர்ஜென்சி கேஸை பார்க்க ஓடினாள். யார் வந்தாலும் அதிதி அறைக்குள் அனுமதிக்க கூடாது என கட்டாயமாக சொல்லிவிட்டுதான் போனாள். எமர்ஜென்சி வார்டில் 24 வயது இளம்பெண் ஒருத்தி தீவிர வயிற்று வலிக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாள். என்னவென்று விசாரித்த பொழுது காதல் தோல்வியினால் விஷத்தை குடித்து விட்டதாக கூறினாள். முறைத்து கொண்டே சிகிச்சைகளை முடித்துவிட்டு வெளியே வரும்போது ஏறக்குறைய விடிந்திருந்தது. அவ்வளவு நேரம் மறந்து போயிருந்த பூபதியின் நினைவுகள் மறுபடியும் சிந்தனையை ஆக்கிரமிக்க வேகமாக அதிதியின் அறைக்கு விரைந்தாள். அதிதி அப்போதுதான் கண் விழித்திருந்தாள். உடன் வருணும் பிருந்தாவும் குமரவேலுவும் அறையில் இருந்தனர். ரீனா அறைக்கு வந்தவுடன் அதிதி அவளை ஓடி சென்று கட்டிக்கொண்டாள். இருவரின் கண்களுமே கண்ணீரை பெருக்கிக் கொண்டிருந்தது. 2 வருட பிரிவின் தாக்கம் அது என்பது அங்கிருந்தவர்களுக்கு புரிந்தது. அதிதி ரீனாவிடம் பூபதி பற்றிய தகவல்களை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் போனில் பேசுவது எந்த அளவு சரியாக இருக்கும் என்பது அவளுக்கு புரியவில்லை. அது போக வருண் கூடவே இருக்கிறான். நாளையிலிருந்து தான் அவன் அலுவலகத்திற்கு செல்ல போகிறான். மருத்துவமனைக்கு
வீட்டிற்கு வந்துவிட்டால் அவளுக்கு நேரம் தாராளமாக கிடைக்கும் பேசுவதற்கு. அதனால் தான் காத்து கொண்டிருந்தாள். நடுவில் நடந்த விஷயங்களால் ரீனா ஊர் திரும்பிவிட்டாளா என்பதை கூட அதிதி கேட்கவில்லை. இன்று அவளை நேரில் பார்த்தவுடன் அதிர்ச்சியால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. ரீனாவும் அதிதியுடன் பூபதி பாண்டியனை பற்றி பேச வேண்டும் என்றுதான் அறைக்கு வந்தாள். ஆனால் இவ்வளவு அதிகாலையிலேயே அதிதியின் குடும்பத்தினர் வருவார் என அவள் எதிர்பார்க்கவில்லை. ரீனா, அதிதிக்கு இப்போ உடம்பு நல்லாதானே இருக்கு, நீ டிஸ்சார்ஜ் கொடுத்துரு, நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். சரிம்மா, அந்த டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டி எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு கிளம்புங்க, நான் மதியத்துக்கு மேல வீட்டுல வந்து பாக்குறேன். சரி ரீனா, அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க பக்கத்துல இருக்க அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு எப்பவும் போல நம்ம வீட்டுக்கே வந்துடு. அதிதியும் இனி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவா, நீயும் இல்லாம வீடு வெறிச்சோடி இருக்கு, அதனால தான் சொல்றேன். அதிதி கல்யாணமாகி அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டா, அருணாவையும் கொஞ்சம் நாள்ல கல்யாணம் பண்ணி அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவீங்க. என்னை மட்டும் உங்க கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா உங்களுக்கு இல்ல, அப்படித்தானே? அடியே, நான் எப்ப அப்படி சொன்னேன்? உனக்கு கல்யாண ஆசை முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ராஜஸ்தானுக்கு ஃபோன் போட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். ஐயோ வேண்டாம், நான் இன்னும் படிக்க வேண்டியது நிறைய பாக்கி இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்போ? முடியெல்லாம் நரைச்சு நடக்க கூட முடியாம தள்ளாடிக்கிட்டு நடக்கிறப்பவா? அடி வாங்குவ, படிச்ச வரைக்கும் போதும். அதான் டாக்டர் ஆக்கிட்டியே, இதுக்கு மேல ஏண்டி படிக்கணும்னு? கல்யாணம் எல்லாம் காலத்துல நடக்கணும். அதிதிக்கே 2 வருஷமா சொல்லி இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கையோட உனக்கும் மாப்பிள்ளைய பார்த்து விட வேண்டியதுதான். 2 பேருக்கும் ஒரே வயசுதான் ஆகுது. சரி சரி, எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல அவளை கூட்டிட்டு கிளம்புங்க. ரீனா கண்களால் ஏதோ சொல்ல வருவது அதிதிக்கு புரிந்தது. ஆனால் அது என்னவென்று சரியாக அவளால் கணிக்க முடியவில்லை. என்னடி கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்க, என்னதான் பிரச்சனை உனக்கு? அடி அறிவு கெட்டவளே, படிச்ச அளவுக்கு உனக்கு புத்தி இல்லடி அதிதி. ஏண்டி, உடம்பு சரியில்லைன்னு கூட இல்லாம இப்படி திட்டுறியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? வேண்டாம் அதிதி, மரியாதையா கிளம்பிரு, நான் ஏதாவது சொல்லிட போறேன். மதியத்துக்கு மேல கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வை. புருஷன் கூடவே ஊர் சுத்திட்டு இருக்காத, எனக்கு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும், நான் வீட்டுக்கு வரேன். என்ன முக்கியமான விஷயம்? நான் தான் நாளைக்கு காலையில டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிடுவேனே, அது வரைக்கும் பொறுக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. எனக்கு உன்கிட்ட பேசியே ஆகணும். ஆனா நான் பேச வர்றப்போ வீட்டுல உன் கூட மற்ற யாரும் இல்லாத மாதிரி பாத்துக்கோ, சரியா? பூபதியை பற்றி கண்டுபிடித்திருப்பாளோ என அதிதிக்கு தோன்றியது. சரி வா என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்றாள். அறைக்கு வந்தவுடன் வருண் சென்று அதிதியிடம் மன்னிப்பு கேட்டான். என்ன மன்னிச்சிடு அதிதி, நேத்து என்னாலதான் உனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க வருண்? உங்களால எனக்கு எதுவும் ஆகலையே. எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு, நான் தான் நைட்டு டேப்லெட் போட்டுக்கலாம்னு கவனிக்காம விட்டுட்டேன். அதோட பீரியட்ஸ், மேரேஜ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாக முடியும்? இல்ல அதிதி, நான் நைட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன், அப்பவே உன் முகம் சரியில்லை, அந்த பயத்துல தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டேன். அப்படியெல்லாம் இல்ல வருண், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. தேங்க்ஸ் அதிதி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, ஆஃபீஸ் வரைக்கும் நான் போயிட்டு வரேன். ஈவினிங் வந்து உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் ரெஸ்ட் எடு, சரியா? சரி வருண். அவன் கிளம்பி சிறிது நேரத்திலேயே ரீனா வந்து விட்டாள். வாடி, மதியத்துக்கு மேல வரேன்னு சொல்லிட்டு இப்பவே வந்து நிக்கிற? எனக்கு உன்கிட்ட பேசவில்லை என்றால் தலையே வெடிச்சிடும் போல் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வர்றவங்களுக்கு கவனிச்சு ட்ரீட்மெண்ட் கூட என்னால பண்ண முடியல, அதான் வந்துட்டேன். சரி சொல்லு, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நான் சொல்றத கேட்டு நீ கண்டிப்பா பயப்படுவ அதிதி. ஏற்கனவே உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன, பூபதியை பாத்தியா? அதிதி சாதாரணமாக கேட்கவும் ரீனா அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அதிதி, இவ்வளவு கேஷுவலா கேக்குற? அப்ப நீயும் அவனை பாத்தியா? ஆமா, 3 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அதிதிக்கு போன் வந்தது. மருத்துவமனையில் இருந்துதான் வந்திருக்கும் என நினைத்து நம்பரை பார்க்காமலேயே அட்டன் செய்து ஹலோ என்று சொன்னாள். போன் ஸ்பீக்கரில் தான் இருந்தது. எதுக்கு என்ன நினைச்சு 2 பேரும் மண்டைய போட்டு குழப்பிக்கிறீங்க? சாயந்தரம் கிளம்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோமே ஒரு பார்க், அங்க வந்து சேருங்க. நானே வந்து உங்க சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்றேன், சரியா? என பேசிவிட்டு போனை கட் செய்தான் பூபதி. அத்தியாயம் 12. அதிதியும் ரீனாவும் பேசிக் கொண்டிருக்கும் போது அதிதியின் போன் ஒலித்தது. இந்த நேரத்தில் எப்பொழுதும் மருத்துவமனையிலிருந்துதான் போன் வரும் என்பதால் யார் என்று பார்க்காமல் அட்டன் செய்து காதில் வைத்தாள் அதிதி. ஹலோ அதிதி, நான் தான் உன்னோட பூபதி. என் நம்பர் வச்சிருக்கியா இல்ல டெலிட் பண்ணிட்டியா? டெலிட் ஆயிருந்தா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்தது என் நம்பர் தான், சேவ் பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா? நீயும் ரீனாவும் என்னை பத்தி தான் பேசி மண்டையை உடைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
அதெல்லாம் பண்ண வேண்டாம். நானே என்னை பத்தி சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 பேரும் சாயந்தரம் 5 மணிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல ஒரு பார்க். அங்க வந்துடுங்க. நான் அங்க வந்து உங்களோட சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். சரியா? உடம்ப பார்த்துக்கோ. பாய் என சொல்லிவிட்டு போனை கட் செய்து விட்டான். போன் ஸ்பீக்கரில் இருந்ததால் அவன் பேசிய அனைத்தையும் ரீனாவும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். போன் பேசிய அதிதியின் முகத்தில் அதிர்ச்சி டன் கணக்கில் கொட்டி கிடந்தது. ஆனால் ரீனா சட்டென மீண்டு விட்டாள். இங்க பாரு அதிதி, இப்படி திருன்னு முழிக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு. உன் ஃபேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. சரியா? எப்படி ரீனா பயப்படாம இருக்க முடியும்? எனக்கு இவனால பயங்கர மன உளைச்சலா இருக்கு. இவன் செத்ததை நாம 2 பேரும் கண்ணு முன்னாடி பார்த்தோம். ஆனா இப்ப எப்படி உயிரோட நடமாட முடியுதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நைட் அவன் உன்னை பார்க்க வந்திருந்தான் அதிதி. நீ அட்மிட் ஆகி இருந்த ரூம்ல அவன் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். நான் பார்த்துட்டு யாருன்னு தெரியாம யார் நீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றான், நான் தான் பூபதி, அதிதியை பார்க்க வரக்கூடாதா என்று கேட்டான். நான் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டேன். உள்ள நின்னு சத்தம் போட வேண்டாம், வா வெளியே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போயிட்டான். நான் வெளியே வந்து பார்த்தப்போ அவன் அங்க இல்ல. இப்போ அவனே ஃபோன் பண்ணி அவனை பத்தி தகவல் சொல்றேன்னு சொல்றான். நம்ம போய் கேட்போம். அப்ப நம்ம சந்தேகத்துக்கு எல்லாம் விட கிடைச்சிடும். இல்ல, வருண் ஆஃபீஸ் விஷயமா வெளிய போயிருக்காங்க. ஈவினிங் வந்து என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி அவன பார்க்க போ முடியும்? நான் வருண் கிட்ட என்ன ரீசன் சொல்ல முடியும்? என்ன அதித்தி, இது கூடவா உனக்கு தெரியாது? அவருக்கு கால் பண்ணி நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன், ரீனா கூட கொஞ்சம் வெளிய போறேன்னு சொல்லு. அவரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. இல்ல ரீனா, கல்யாணம் ஆனதுல இருந்தே அவர் கூட நான் சரியா பேசவே இல்ல. அவர் கூட பேசலாம், பழகலாம்னு நினைக்கிறப்ப எல்லாம் கண்ணு முன்னாடி பூபதி வந்து நிக்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. சொல்லப்போனா எனக்கு பீரியட்ஸ் டேட் கிடையவே கிடையாது. அதுக்கு இன்னும் 10 டேஸ்க்கு மேல இருக்கு. ஆனா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் பயங்கரமா அதிகமாயிடுச்சு. அவன பார்த்த பயத்துல எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கூட தோணுது. புரியுது அதித்தி. ஆனா இன்னைக்கு போய் அவன மீட் பண்ணா அவனுடைய நீட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளும் நிம்மதியா இருக்கலாம்ல. அதுக்கு தான் சொல்றேன். சரி இரு, வருண் கிட்ட பேசுறேன் என்று சொல்லிவிட்டு வருணுக்கு அழைத்தாள். ஹலோ வருண். ஹலோ, சொல்லு அதித்தி. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க வருண்? வீட்லயும் எதுவும் வேலை இல்ல. நீயும் ரெஸ்ட்ல இருக்க. அதனால தான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அப்படியா? என்ன விஷயம் அதித்தி? சொல்லு. இல்ல, நீங்க பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஆனா நான் வர கொஞ்சம் டைம் ஆகுமே. 7 மணிக்கு வரேன். இல்ல, நானும் ரீனாவும் ஒரு வேலை விஷயமா வெளிய போறோம். நான் அப்படியே அங்கருந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க வொர்க் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. அப்படியா அதித்தி? நீ உடம்பு சரியில்லாம இருக்க. தனியா எப்படி வருவ? இல்லன்னா நீ எங்க போறேன்னு சொல்லு. நான் அங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்ல வருண், ரீனா என் கூட வருவா. என்ன நம்ம வீட்ல டிராப் பண்ணிட்டு தான் அவ போவா. அப்போ ஓகே அதித்தி. பை, டேக் கேர். பை வருண். அதித்தி வருணுடன் பேசி முடித்த பொழுது அருணா வந்திருந்தாள். என்ன அருணா, ஸ்கூலுக்கு போகலையா நீ? எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க ரீனாக்கா. ஸ்டடி ஹாலிடேஸ். அப்படியா? சரி சரி. அப்ப படிக்க வேண்டியது தானே. அதித்தி ரூம்ல உனக்கு என்ன வேலை? ஆமா, படிக்கணும். படிச்சு பாஸ் பண்ணாதான் மாமா என்ன கொரியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இது வேறயா? சூப்பர் அருணா. அப்ப அதுக்காகவாச்சும் நல்லா படி. சரிக்கா. அப்புறம் அதிதி, நேத்து உன்னோட எக்ஸ் லவர் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப வேற கரெக்டா மாமா வந்துட்டாங்க. அதனால நான் டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப சொல்லு, நீ யார லவ் பண்ண? ஏன் உனக்கு பிரேக்கப் ஆச்சு? ஏ அருணா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்ன அதிதி, இவகிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னியா? நான் எதையும் சொல்லல ரீனா. என் ரூம்ல தூங்க வரேன்னு சொல்லி ரூம் ஃபுல்லா நோண்டி பார்த்திருக்கா. பூபதி பேர் போட்ட லாக்கெட் செயினை பார்த்திருக்கா. அதை பார்த்துட்டு தான் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஓஹோ! இங்க பாரு அருணா, இப்ப வந்து என் முன்னாடி அக்கா கிட்ட கேட்ட மாதிரி வெளிய யார் முன்னாடியும் கேட்கக்கூடாது. புரியுதா? அக்காக்கு பூபதின்னு ஒருத்தர புடிச்சிருந்துச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த பர்சன் அதித்திய விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ உன்னோட மாமா வருண் தான். புரியுதா? அத மட்டும் உன் மனசுல வச்சுக்கோ. எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா அக்காக்கு தான் புரியல போல. என்ன சொல்ற அருணா? பின்ன என்ன ரீனாக்கா, நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அவர் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் தூக்கி போட்டிருக்கணுமா இல்லையா? ஆனா அக்கா அப்படி பண்ணலையே. இன்னும் ரூம்ல தானே வச்சிருக்கா. இப்ப வருண் மாமா நம்ம வீட்டுக்கு வந்தா அக்கா ரூம்ல தானே தங்குறாரு. அப்ப என்ன மாதிரி அவரும் எடுத்து பார்த்தா என்ன ஆகும் சொல்லுங்க? அருணா கூறியதில் இருந்த உண்மையே இருவருக்கும் புரிந்தது. அதிதி, அருணா சொல்றது கரெக்ட் தான். நீ அது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிரு. அதுதான் நல்லது. சரி ரீனா, நான் பண்றேன். அதிதி, டைம் ஆச்சு, கிளம்பு என்றாள் ரீனா. அதிதியும் மணியை பார்த்துவிட்டு கிளம்ப ஆரம்பித்தாள்.
அதிதியின் மருத்துவமனை அருகில்தான் பூபதி சொல்லிய பார்க் இருந்தது. அதிதி தான் காரை ஓட்டினாள். ரீனா அருகில் அமர்ந்து வெளியே பூபதி எங்காவது தென்படுகிறானா என பார்த்து கொண்டே வந்தாள். என்ன அதிதி, அவன் வருவானா? நீ என்ன நினைக்கிற? எனக்கு அவன் வருவான்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீனா. சரி, அவன் வந்தா முதல்ல அவனை போய் கிள்ளி பார்க்கணும். நிஜமாவே அவன் மனுஷன்தானா இல்லையா பேயான்னு. ரீனா, நம்ம டாக்டர்ஸ், அதை மறந்துடாத. என்ன பேய் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அதுவும் சரிதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவன் இப்படி வருவான்னு கனவா கண்டேன். ரீனா புலம்பிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்து சேர்ந்தான் பூபதி. ஹாய் அதிதி, இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு? உடம்பு சரியில்லைன்னா வீட்லயே இருக்க மாட்டியா? எதுக்கு படத்துக்கு வந்த? ஏதோ தினமும் சந்தித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் போல பூபதி பேச ரீனா அதிதி இருவரும் பேச்சற்று போய் நின்று கொண்டிருந்தனர். அதிதியின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ரீனா அதிதியின் கைகளை மெதுவாக பிடித்தாள். அமைதியா இரு, நான் பேசுறேன் என்பது போல ஜாடை காண்பித்தாள். இங்க பாரு பூபதி, நீ அதிதிய பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. செத்துப்போன நீ எப்படி உயிரோட வந்த? இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்பணும். உனக்கு டைம் ஆச்சுன்னா நீ கிளம்பு ரீனா. நான் அதிதியை ட்ராப் பண்றேன். இல்ல வேண்டாம், நான் ரீனா கூடவே போறேன். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. ஓகே அதிதி, எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். கல்யாணத்தை எப்போ எங்க வச்சுக்கலாம் அதை மட்டும் சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. நான் மத்த வேலையை பார்த்துக்கிறேன் என்றான் பூபதி. அத்தியாயம் 13. அதிதி, எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். கல்யாணத்தை எப்போ எங்க வச்சுக்கலாம் அதை மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றான் பூபதி. அவன் பேசியதை கேட்ட அதிதி அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. ரீனாதான் கோபத்தில் வெகுண்டு எழுந்து விட்டாள். ஏய், உனக்கு அறிவில்ல? ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட போய் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குற? அவ கழுத்துல கிடக்கிற தாலி உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏதோ முன்னாடி பழக்கம் இருக்குன்னு தான் உன்கிட்ட பேச வந்தோம். அதுக்குன்னு என்ன வேணா பேசலாம்னு அர்த்தம் இல்ல. நீ வா அதிதி, போகலாம். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும். இங்க பாரு பூபதி, நீ இனி அதிதியை தொந்தரவு பண்ணா நான் போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவேன் பாத்துக்கோ என சொல்லிவிட்டு அதிதியை இழுத்து கொண்டு நடந்தாள் ரீனா. பூபதி இதழை வளைத்து ஏளனமாக சிரித்தான். போ அதிதி போ, என்னை விட்டு எங்க போயிருவேன்னு பாக்குறேன் என மனதிற்குள் பேசிக்கொண்டான். காருக்குள் வந்து அமர்ந்த பின்னும் அதிதியின் உடல் நடுக்கம் குறையவில்லை. மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க பார்க்கவே பரிதாபகரமாக அமர்ந்திருந்தாள். என்னதான் பூபதியிடம் வீரப்பாக பேசினாலும் ரீனாவுக்கும் உள்ளே நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. என்ன செய்வதென புரியாமல் அமர்ந்திருந்தாள். என்ன பேச்சு பேசிவிட்டான் அவன்? முதலில் தன்னிலை அடைந்தவள் ரீனாதான். அதிதி, நீ பின்னாடி உட்காரு, நான் டிரைவ் பண்றேன். நீ இருக்க மனநிலையில உன்னால டிரைவ் பண்ண முடியாது. என்ன ரீனா, இவன் இப்படி பேசுறான், என்னை வாழ விட மாட்டான் போல. எனக்கு வரும்னு நினைச்சா பயமா இருக்கு ரீனா என கதறி அழுதாள். ஏய், பைத்திய மாதிரி பேசாத அதிதி. அவனாலெல்லாம் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியமா இருக்கணும். நீயே இப்படி பயந்தா வருண் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி அமைதியா இருக்க முடியும் ரீனா? எனக்கு புரியல. இவன் செத்து போயிட்டான்னு நினைச்சுதானே நான் வருணை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன். இப்ப வந்து எப்போ கல்யாணம் பண்ணலான்னு கேக்குறான். இது வருணுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் சொல்லு? எனக்கு வருண் வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு ரீனா. என்னதான் டாக்டரா இருந்தாலும் நானும் மனுஷி தானே. நான் இவனை லவ் பண்ணேன், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படியா சொல்லு? எனக்கு புரியுது அதிதி. நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு அவன் வர்த் இல்ல, புரியுதா? இப்ப நான் அவனை பேசின பேச்சுக்கு இனி அவன் உன் பக்கம் தலை கூட வச்சு படுக்க மாட்டான். நீ வேணா பாரு. இல்ல ரீனா, எனக்கு அப்படி தோணல. அவன் என்னை பாக்குறப்ப எல்லாம் அவன் கண்ணுல ஒரு வெறி தெரியுது. அதை பார்த்தாலே எனக்கு பயத்துல உயிர் போகுது. அதித்தி, நீ இப்படி பயந்துகிட்டு இருந்தா வேலைக்காகாது, புரியுதா? வர்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். முதல்ல உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ நம்பு. இப்போ என்ன? அவனை லவ் பண்ண, அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல, சரியா? சும்மா மனசை போட்டு குழப்பாத. பேசிக் கொண்டிருக்கும் போதே வருண் அதித்திக்கு அழைத்து விட்டான். அதித்தி, கண்ணத்தோட குரலை சரி பண்ணிக்கிட்டு வருண் கிட்ட பேசு. சரி ரீனா. ஹலோ வருண், சொல்லுங்க. என்ன அதித்தி, இன்னும் நீ வீட்டுக்கு வரலையா? வேலை முடிஞ்சு நானே வந்துட்டேன். உன்னை இன்னும் காணோம், அதான் கால் பண்ணேன். இன்னும் நீ போன வேலை முடியலையா? சாரி வருண், ஒர்க் இப்பதான் முடிஞ்சுது, வந்துட்டு இருக்கோம். ஓ ஓகே அதிதி, உன் ஃப்ரெண்டு ரீனா உன்னை அப்படியே வெளியே ட்ராப் பண்ணிட்டு போயிட போறாங்க. உள்ள கூட்டிட்டு வா, சரியா? பக்கத்துல தானே இருக்காங்க, கூட நான் வேணா சொல்றேன். வேண்டாம், நானே வரேன்னு சொல்லு என்பது போல சைகை காட்டினாள் ரீனா. இல்ல வருண், நானே அந்த ஐடியால தான் இருந்தேன். கூப்பிடலாம் வேண்டாம், அவளே வருவா. சரி, சீக்கிரம் வாங்க. சரி வருண், பாய். போலாமா அதிதி என கேட்டாள் ரீனா. ஆனால் அதிதி முகம் இன்னும் தெளியவில்லை. அதிதி, மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோ ப்ளீஸ். இங்க நடந்தது அப்படியே மறந்துரு, சரியா? வருண் கிட்ட எதையும் உளறி வைக்காத. சரி ரீனா. அடுத்த 10வது நிமிடத்தில் வருண் வீட்டில் இருந்தனர் இருவரும். வசந்தி வந்து அதிதியின் கைகளை பிடித்து கொண்டார்.
என்ன அதித்தி, உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த போல, உன்னை பார்க்க வரேன்னு சொன்னா இவன் வேண்டான்னு சொல்லிட்டான். ஃபீவர் டைம்ல எதுக்குமா வெளிய போன? நீ டாக்டர் தானே, உன் உடம்ப நீ தானே பார்த்துக்கணும். ஏன் பாப்பா, நீ அதிதி ஃப்ரெண்டு தானே, நீயாச்சும் சொல்லலாம்ல. யாரு, நான் பாப்பாவா? சரிதான், கண்டிப்பா நீ சொல்றேன் ஆண்டி. மா போதும், அவ டயர்டாகி வந்திருக்கா, ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவ இங்க தானே இருக்க போறா, பொறுமையா பேசிக்கலாம். அட ஆமா, அதிதிய பார்த்ததுல எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் வரல பாரு. வா அதிதி, நீயும் வாமா சாப்பிடலாம். சரி அத்தை. சாப்பிட்டு முடித்த பின் சற்று நேரம் அனைத்தையும் மறந்து வருண், அதிதி, ரீனா மூவரும் பேசிக் கொண்டிருந்தனர். ஹாஸ்பிட்டலில் இருந்து எமர்ஜென்சி கேஸ் வந்திருப்பதாக போன் வரவும் ரீனா கிளம்பி விட்டாள். நாளைக்கு ஒர்க் வரதான் அதிதி? ஆமா ரீனா, நாளைக்கு நம்ம டீன் ஒய்ஃப் ராதா மேடம்க்கு செக்கப் இருக்கு. நான் தானே அவங்கள அட்டன் பண்றேன். அட ஆமா, சரி அப்ப நாளைக்கு பார்க்கலாம். பாய் அதிதி. ரீனா கிளம்பிய பின் அறைக்கு வந்து சேர்ந்தாள் அதிதி. வருண் லேப்டாப் வைத்து ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். தான் வருண் வீட்டுக்கு வந்துவிட்ட செய்தியை பிருந்தாவுக்கு போன் செய்து சொல்லிவிட்டு வந்தாள் அதிதி. என்ன வருண், ஒர்க் நிறைய இருக்கா? 10 மணி ஆச்சு, தூங்கலாம்ல? சரி டாக்டர் அம்மா, தூங்குறேன். வருண், மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? சும்மாதான் அதிதி. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எங்க போனீங்க? வருண் யதார்த்தமாக தான் கேட்டான். அதற்கே அதிதிக்கு வியர்த்து விட்டது. அது வந்து, என பேச ஆரம்பிக்கும் முன், ஏய் ஒரு நிமிஷம் அதிதி, கால் வருது, பேசிட்டு வரேன். ஓகே வருண். அவன் சென்ற பிறகுதான் அதிதிக்கு மூச்சே வந்தது. இப்போ திரும்பி வந்து கேட்டா என்ன சொல்றது என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வருண் வந்து விட்டான். சாரி, நீ சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ள கால் வந்துச்சு. சொல்லு, எங்க போன? அது ரீனாக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னா, அதான் கூட போனேன். ஓ ஓகே அதிதி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க வருண். உனக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு 4 டேஸ் லீவ் எடுக்க முடியுமா? 4 டேஸா? எதுக்கு வருண்? பட் லீவ் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியா? எதுக்கு வருண், சொல்லுங்க. இல்ல, ஹனிமூன் போகணும்ல, அதான் அவுட் சைட் இந்தியா இப்போ போக முடியாது, எனக்கும் ஒர்க் இருக்கு. உனக்கு ஏதாச்சும் பிளேஸ் ஐடியா இருக்கா திதி? இப்போ எதுக்கு ஹனிமூன் எல்லாம்? என்ன திதி பேசுற? நமக்கு என்ன கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சா? 2 நாள் தான் ஆகுது. நம்ம இப்பதான் ஹனிமூன் போகணும். ஆமா வருண், ஆனா என்ன அதிதி? சரி, 4 டேஸ் லீவ் இல்லைன்னா ஒரு 2 டேஸ் மட்டும் போயிட்டு வரலாம், ஓகேவா? அதிதி அதற்கும் எதுவும் பதில் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள். அவள் மனதிற்குள் பூபதி பற்றிய எண்ணங்கள் மட்டுமே சுழன்று கொண்டிருந்தது. வருணுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை கூட மறந்து சிலையாக அமர்ந்திருந்தாள். அவளின் அமைதி வருணுக்கு எரிச்சலை கொடுத்தது. திருமணமானதிலிருந்து அவனும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவனும் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து சென்றாலும் அதிதியின் போக்கில் மாற்றமில்லை. ஆசையாக வருணிடம் அவள் பேசுவதே இல்லை. இன்று அலுவலகத்தில் கூட அதை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தான். சரி, இங்கிருந்தால்தான் இந்த மாதிரி இருக்கிறார் போல என யோசித்து ஹனிமூன் போகலாம் என முடிவு செய்திருந்தான். அதற்கும் இப்போது அதிதி அமைதியாக இருப்பது வருணுக்கு கோபத்தை கிளறிவிட்டது. என்ன திதி, போலாமா வேண்டாமா என கேட்ட வருண் குரலில் இருந்த மாற்றத்தை அதிதி கவனிக்க தவறிவிட்டாள். வருண், கொஞ்ச நாள் கழிச்சு போலாமே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்படி எல்லாத்துக்கும் டைம் கேட்குற நீ எதுக்கு அதிதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கு உன் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் முக்கியமா? வேற எதையும் யோசிக்க மாட்டியா? இல்ல வருண், அது. வருண் எழுந்து வந்து அதிதியின் தாடையை அழுத்தி பிடித்தான். வலியில் முகம் சுருங்கி அமர்ந்திருந்தாள் அதிதி. அந்த பிடியில் கொஞ்சம் கூட பாசம் இருக்கவில்லை. கோபம், வெறி மட்டும்தான் இருந்தது. அதை அதிதியால் உணர முடிந்தது. இங்க பார் அதிதி, உனக்கு அடுத்த வாரம் வரைக்கும் டைம். அதுக்குள்ள உன் மனசை நீ ரெடி பண்ணிக்கோ. எனக்கு ஹனிமூன்ல நீ முழுசா வேணும், புரியுதா? நானும் மனுஷன்தான், எனக்கும் உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கு, மறந்துடாத என சொல்லிவிட்டு கதவை அடைத்து சாத்திவிட்டு வெளியே சென்று விட்டான். உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் அதிதி. அத்தியாயம் 14. இங்க பார் அதிதி, அடுத்த வாரத்துக்குள்ள உன் மனசை நீ ரெடி பண்ணிக்கோ. ஹனிமூன்ல எனக்கு நீ முழுசா வேணும். நானும் மனுஷன்தான், எனக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு, அதை மறந்துடாத என சொல்லிவிட்டு அறையை வேகமாக அரைந்து சாத்திவிட்டு வெளியே சென்று விட்டான் வருண். அவன் பேசியதை கேட்டு உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் அதிதி. வருண் பிடித்து அழுத்திய தாடை இன்னும் வலித்தது. அவன் இப்படியெல்லாம் பேசுவான் என அதிதி கனவில் கூட நினைக்கவில்லை. ஒரு புறம் அவன் பேசியது வலித்தாலும் மறுபுறம் அவனது எண்ணத்தில் தவறு எதுவும் இல்லை என தோன்றியது. ஒரு திருமணம் ஆன மனிதன் தன் மனைவியிடம் எதிர்பார்ப்பதை தான் அவனும் எதிர்பார்க்கிறான். இந்த விஷயத்தில் அவனை குறை சொல்ல முடியாது. ஆனால் அவன் இன்று நடந்து கொண்ட விதம் அதிதிக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. படித்தவன், மென்மையானவன், பண்புள்ளவன் என்ற அதிதியின் எண்ணத்தில் பெரிய அளவில் தீயை வைத்து விட்டான். ஏற்கனவே அந்த பூபதியால் நிறைய பிரச்சனைகள். இதில் இதையும் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என தெரியாமல் குழம்பி நின்றாள் அதிதி.
சிறிது நேரத்திற்குப் பிறகு அறைக்குள் வந்த வருண் அதிதி அப்படி அமர்ந்திருப்பதை கண்டும் காணாமல் போய் மெத்தையில் படுத்து சிறிது நேரத்தில் உறங்கிப் போய்விட்டான். அதிதி வெகுநேரம் ஏதேதோ சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தவள் அசதியில் அவளும் தூங்கிப் போனாள். யாருக்கும் காத்திருக்காமல் கதிரவன் தன் வேலையை பார்க்க வந்துவிட்டான். அதிதி எழுந்து பார்த்தபொழுது வருண் அவர்கள் அறையில் இல்லை. இரவு நடந்ததை நினைத்து அதிதிக்கு கீழே போய் வருண் முகத்தை பார்க்கவே பயமாக இருந்தது. ஆனால் நேற்று ரீனா கூறியதைப் போல் எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதனால் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவமனைக்கு போவதற்காக தயாராகி கீழே வந்தாள். நல்ல வேளையாக வருண், வரதராஜன் இருவரும் வீட்டில் இல்லை. வசந்தி மட்டும்தான் இருந்தார். என்ன அத்தை, எல்லாரும் நேரமாவே கிளம்பிட்டாங்களா? யாரையும் காணோம்? ஆமா அதிதி, நம்ம கம்பெனில கொஞ்சம் பிரச்சனை. மாமாக்கு விடிய காலையிலேயே ஃபோன் வந்துச்சு. அதே போல வருணுக்கும் வந்திருக்கும் போல. 2 பேரும் கிளம்பிட்டாங்க. சாப்பிட கூட இல்ல. நீ எங்க அதிதி, ஹாஸ்பிட்டல் போறியா? ஆமா அத்தை, லீவ் முடிஞ்சது. இன்னைக்கு ஜாயின் பண்ணணும். அப்படியா? சரி வா சாப்பிடலாம். சாப்பிட்டு விட்டு சரியான நேரத்திற்கு கிளம்பிவிட்டாள். அதிதி ரெகுலராக பார்க்க வேண்டிய நோயாளிகளை பார்த்துவிட்டு டீன் மனைவிக்காக காத்து கொண்டிருந்தாள். சற்று தாமதமாக வந்து சேர்ந்தார் ராதா. அந்த பெரிய மருத்துவமனையின் பாதி பங்குகள் அவருடையதுதான். திருமணமாகி 12 வருடங்கள் குழந்தையில்லாமல் நகரத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனையிலும் சிகிச்சை எடுத்து வந்தவர் கடைசியாக வந்து சேர்ந்தது அதிதியிடம்தான். என்ன மாயமோ தெரியவில்லை, அதிதியிடம் சிகிச்சை மேற்கொண்ட 1 மாதத்திலேயே இயற்கை முறையில் கருத்தரித்து விட்டார். இதோ இன்று 5வது மாத செக்கப்பிற்காக வந்திருக்கிறார். அவருக்கு இப்போதைக்கு அதிதிதான் அவரின் குலதெய்வம். அதிதி என்ன சொன்னாலும் கேட்பார், செய்வார். அந்த அளவுக்கு அதிதியின் மேல் பாசம் கொண்டவர். முதல் கட்ட நல விசாரிப்புகள் முடிந்த பிறகு ஸ்கேன் எடுக்க அவரை அனுப்பி வைத்துவிட்டு ரீனாவை பார்க்க சென்றாள். அப்போதுதான் நைட் ஷிஃப்ட் வேலையை முடித்து கிளம்பிக் கொண்டிருந்தாள் ரீனா. ஹே அதிதி, வாடி. ராதா மேடமை செக் பண்ணி பாத்தியா? பேபி எப்படி இருக்கு? ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும் ரீனா. அனுப்பி வச்சிருக்கேன். சரி சரி, நீ ஏன் காலையிலேயே இவ்ளோ சோகமா இருக்க? என்னாச்சு? மறுபடியும் அந்த பூபதி வந்தானா? அதிதி எழுந்து போய் அரை கதவை சாத்தி விட்டு வந்தாள். என்னடி பண்ற? ஏதாச்சும் ராஜ ரகசியம் பேச போறியா? என்று ரீனாவை பார்த்து பெருமூச்சு விட்டபடி நேற்று இரவு வருண் நடந்து கொண்ட விதத்தை கூறினாள். என்னடி இப்படி சொல்ற? பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி இருக்காரு, ஆனா இப்படியெல்லாம் பேசுறாரா? என்னால நம்பவே முடியல. ஆனா அவர் நினைப்பும் சரிதானே அதிதி. அவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமும் தப்பில்ல. அது எனக்கும் புரியுது ரீனா. ஆனா நான் கண்டிப்பா அதுக்கு தயாரா இல்ல. எனக்கு வருண் நினைச்சாலே பயமா இருக்கு. நேத்து அவர் முகத்துல தெரிஞ்ச கோபத்தை பார்த்தா அவர் கண்டிப்பா என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போவாரு. கூப்பிட்டா போயிட்டு வா அதித்தி. நீ இந்த பூபதியை நினைச்சு உன் புருஷனை அவாய்ட் பண்ணாத. அதுதான் நல்லது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீ வருண் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா அந்த பூபதி தன்னை போல விலகி போயிடுவான். நிஜமாவா சொல்றீனா? எனக்கு அப்படித்தான் தோணுது. நீ பேசாம நைட் வருண் கிட்ட போய் நான் ஹனிமூன் போக ரெடின்னு சொல்லு. அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி ரீனா. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மருத்துவமனை நிர்வாகத்திடம் இருந்து சுற்றறிக்கை வந்தது. அடுத்து வரும் 10 நாட்களும் இலவச கருத்தரித்தல் கூட்டம் நடக்கப் போவதால் யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது என போட்டிருந்தது. என்ன ரீனா இது இப்படி சொல்றாங்க? நான் அப்போ நெக்ஸ்ட் வீக் லீவ் போட முடியாதா? நான் என்ன பண்றது? இதை சொன்னா வருண் நான் வேணும்னே இப்படி பண்றேன்னு தப்பாதான் நினைப்பாரு. அதுவும் சரிதான். இப்ப என்ன பண்றது? ஏ அதிதி, நீ பேசாம ராதா மேம் கிட்ட கேட்டு பாரு. நீ கேட்டா அவங்க என்ன வேணா செய்வாங்க. அதுவும் சரிதான். ஓகே, நீ கிளம்பு ரீனா. போய் ரெஸ்ட் எடு. அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் இந்நேரம் வந்திருக்கும். நான் போய் பார்த்துட்டு அப்படியே லீவ் கேட்குறேன். நல்ல ஐடியா. கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு. ஓகே ரீனா. அதிதி அவள் அறைக்கு வரும்பொழுது ராதா ஸ்கேன் ரிப்போர்ட்டுடன் காத்திருந்தார். என்ன மேடம், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அதித்தி, ரிப்போர்ட் இப்பதான் வந்துச்சு. நீயும் கரெக்டா வந்துட்ட. சரி கொடுங்க பார்க்கலாம். முகத்தில் தவிப்புடன் அமர்ந்திருந்தார் ராதா. அதை கவனித்த அதித்திக்கு, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் சொல்லுங்க? பேபி நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதிதி. பயந்துட்டு இருந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. கொஞ்சம் மெடிசன் மாத்தி எழுதி தரேன். நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம், சரியா? சரி அதிதி. அப்புறம் மேம். சொல்லு அதிதி. அது நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஒரு 4 டேஸ் லீவ் வேணும். ஹஸ்பண்ட் ஹனிமூன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனா கேம்ப் இருக்கதால யாரும் லீவ் போடக்கூடாதுன்னு சார் சொல்லிட்டாரு. அதான். இதுக்கு ஏன் அதிதி இவ்வளவு தயக்கம்? நீ லீவ் எடுத்துக்கோ. சார் கிட்ட நான் பேசிக்கிறேன், சரியா? இப்போ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி மேடம். ரொம்ப தேங்க்ஸ். என்ன அதிதி இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓகே மேடம், நல்லா ரெஸ்ட் எடுங்க. பாய். அதிதி லீவ் கிடைத்த சந்தோஷமான விஷயத்தை ரீனாவிடம் சொல்லிவிட்டு வருணிடம் சொல்ல ஆசையாக வீட்டுக்கு வந்தாள். எப்போதும் வரவேற்பறையில் மங்களகரமாக அமர்ந்திருக்கும் வசந்தியை அன்று காணவில்லை. என்ன ஆச்சு? வேலை செய்றவங்க, அத்தை யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே.
என யோசித்து கொண்டே தன் அறைக்கு சென்று குளித்துவிட்டு கீழே வந்தாள் அதிதி. இன்னைக்கு எங்கேயும் வெளியே போறதா கூட அத்தை சொல்லலையே. சரி, அவங்க ரூமுக்கு போய் பார்க்கலாம். வரதராஜன் வசந்தி அறைதான் அந்த வீட்டிலேயே பெரிய அறை. எப்போதும் விளக்குகள் ஜொலித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இன்று இருண்டு போய் கிடந்தது. என்ன ஆகியிருக்கும் என்று புரியாமல் அறை கதவை தட்டினாள். 10 நிமிடங்கள் கடந்தும் யாரும் கதவை திறக்கவில்லை. மனதிற்குள் படபடப்பு தொற்றிக் கொண்டது. கதவு தாழ்பால் போடாமல் சும்மாதான் சாத்தியிருந்தது. கதவை தள்ளி கொண்டு உள்ளே போனாள். வசந்தி மெத்தையில் படுத்திருந்தார். இந்நேரத்தில் இவர் தூங்க மாட்டாரே, உடம்பு எதுவும் சரியில்லையோ என யோசித்துக் கொண்டு அருகில் சென்றாள். சரியாக அவரை தொட்டு பார்க்கும் தருணம் வீட்டு வேலையாள் வந்துவிட்டார். மேடம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சார் உத்தரவு. நீங்க உங்க ரூமுக்கு போகலாம். ஏன், இவங்களுக்கு என்னாச்சு? நான் செக் பண்றேன். மேலே போய் ரூம்ல என் மெடிசன் பேக் இருக்கும், எடுத்துக்கிட்டு வாங்க. மேடம், நான் சொல்றது புரியலையா? அவங்க ஆல்ரெடி மெடிசன் போட்டு தான் படுத்திருக்காங்க, நீங்க போங்க. அவர் குரலில் இருந்த கோபம் அதிதிக்கு புரிந்தது. எதுவும் பேசாமல் தன் அறைக்கு வந்துவிட்டாள். இந்த வீட்டில் என்ன நடக்குது? வருணுக்கு கால் பண்ணலாமா என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே யாரோ அலறுவது போன்ற சத்தம் கேட்டது. அதிதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்து சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். படியில் இறங்கி கீழே வந்து நின்று பார்த்தாள். அலறல் சத்தம் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தது. படிக்கு கீழேதான் அந்த சத்தம் கேட்டது. இங்கிருந்து எப்படி கீழே போக முடியும் என பார்த்தாள். படியின் அடியில் ஒரு சிறு கதவு போன்ற அமைப்பு இருந்தது. லேசாக தள்ளவும் அது திறந்து கொண்டது. கதவுக்குள்ளே படிகள் கீழ்நோக்கி நீண்டது. அதிதிக்கு பயம் நெஞ்சை பிடித்தது. இருந்தாலும் தைரியத்தை வரவைத்து கொண்டு நடந்தாள். அலறல் சத்தம் இப்போது பெரிதாக கேட்டது. உள்ளே ஆட்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிந்தது. சற்று தூரத்தில் வருண் மற்றும் வரதராஜன் நின்று கொண்டிருந்தனர். இங்க என்ன பண்றாங்க என யோசித்து கொஞ்சம் நடந்து சென்று பார்த்தாள். அங்கு அவள் பார்த்த காட்சிகள் அதிதிக்கு உயிரே போய்விட்டது. என்ன நடந்திருக்கும்? அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். அத்தியாயம் 15. அலறல் சத்தம் கேட்டு தனது அறையில் இருந்து சத்தம் கேட்ட திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அதிதி. மாடிப்படியின் கீழ் இருந்த ரகசிய கதவு வழியாக உள்ளே நுழைந்து பார்த்த பொழுது ஒரு இடத்தில் வருண் மற்றும் வரதராஜன் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். சற்று தள்ளி ஆண் ஒருவர் தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட்டிருந்தார். உள்ளாடை மட்டும் போட்டிருந்த அவர் உடல் முழுவதும் ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. சிகிச்சை அளிக்காவிட்டால் இன்னும் 5 நிமிடத்தில் உயிரிழந்து விடுவார். அதை பார்த்த அதிதி பயத்தில் உறைந்து போய்விட்டாள். ஏன், எதற்காக ஒருவரை உயிர் போகும் வரை அடித்து கொடுமைப்படுத்துகிறார்கள் என புரியவில்லை. வெளியே போய் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். மற்றவர்கள் ஏன், தன் அப்பா தன்னை நம்ப மாட்டார் என அதிதி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஏற்கனவே அடிவாங்கி கொண்டிருந்த நபரை பலமாக முகத்தில் குத்தினான் வருண். 2ஆம் முறை குத்திய பொழுது அந்த நபர் உயிரிழந்து விட்டார். ஒரு குழந்தை பிறப்பது எவ்வளவு கடினம் என்பது மற்றவர்களை விட அதிதிக்கு நன்றாகவே தெரியும். ஒரு உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வர தான் எவ்வளவு போராடுகிறோம். ஆனால் இங்கு இவ்வளவு சுலபமாக ஒரு உயிரை எடுக்கிறார்கள். என்ன அதிதி, நீங்க என்ன பண்ற என கேட்டபடி வந்தான் வருண். அவனை பார்த்ததும் அதிதிக்கு நாக்கு உலர்ந்து போனது. அது சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். இதை சொல்லுவதற்கே வியர்ந்து வழிந்து போய் நின்றாள். அது ஒன்றும் இல்லை அதிதி, நீ மேலே ரூமுக்கு போ, நான் வரேன். இல்ல, அவன் செத்து போயிட்டான் அதிதி. நீ டாக்டரா இருக்கலாம், அதுக்காக செத்து போனவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுல்ல. மேலே போ. அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் மேலே வந்தவள் அங்கு தங்கள் அரைவாசலில் அழுது கொண்டு நின்ற வசந்தியை பார்த்தாள். நிறைய அழுதிருப்பார். முகம் கசங்கி போய் இருந்தது. அவரிடம் போய் என்ன பேசுவது என அதிதிக்கு புரியவில்லை. வேகமாக தங்கள் அறைக்கு வந்துவிட்டாள். ஆனால் இன்னும் பதட்டம் குறையவில்லை. பாட்டிலில் இருந்த தண்ணீர் முழுவதையும் குடித்த பிறகும் கூட இயல்புக்கு வர முடியவில்லை. அவர் என்ன தப்பு வேணாலும் செய்திருக்கட்டும், அதுக்காக கடவுள் கொடுத்த உயிரை எடுப்பது பாவம் இல்லையா? முகம் தெரியாத அந்த நபரை நினைத்து கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது. அறைக்குள் வந்த வருண் அதிதி அழுது கொண்டிருப்பதை கண்டு கொள்ளாமல் குளிக்கப் போய்விட்டான். அவனை பார்க்க அதிதிக்கு அவ்வளவு கோபம் எங்கிருந்துதான் வந்ததோ தெரியவில்லை. அவன் குளியலறையை விட்டு வெளியே வரும் முன் அங்கு சென்று நின்றாள். வெளியே வந்த வருண், என்ன அதிதி, ஏதாவது கேட்கணுமா என அலட்சியமாக கேட்டான். நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எதுக்கு அவரை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணீங்க? ஒரு உயிரை கொல்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? வருண் அதிதியை பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டே தலையை துவட்டியபடி மெத்தையில் போய் அமர்ந்தான். நான் கேட்கிறேன்ல, பதில் சொல்லுங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். அதை கேட்டதும் ஏதோ பெரிய காமெடியை கேட்பது போல் சிரித்தான். அதிதிக்கு கோபம் உச்சி மண்டைக்கு ஏறியது. இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? ஒரு படிச்சவன் பண்ற வேலையா இது? கூல்டவுன் அதிதி, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வா, இங்க வந்து உட்காரு என்றான்.
அதிதி அவனை முறைத்து கொண்டே நின்றாள். சரி உட்கார வேணாம், நின்னுக்கிட்டே இரு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? அது யாரு? நாங்க ஏன் அவனை கொலை பண்ணோம் அதுதானே? சரி முறைக்காத, சொல்றேன். அவன் நம்ம ஃபேக்டரி மேனேஜர் தான். ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்க்கறான். இவ்வளவு நாள் நல்லாதான் வேலை பார்த்தான். இப்போ கொஞ்ச நாளா நம்ம போட்டி கம்பெனிக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் 2 தடவை கூப்பிட்டு வார்ன் பண்ணி கூட மறுபடியும் நேத்து அதே தப்ப பண்ணிட்டான். நான் 2 மாசமா கஷ்டப்பட்டு நம்ம ஃபேக்டரிக்கு கொண்டு வந்த ஆர்டரை கேவலம் 10 லட்சம் ரூபாய் காசப்பட்டு இந்த நாய் பார்த்த வேலையால 3 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம். அந்த 10 லட்சம் ரூபாய் நியாயமான காரணத்தை சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். அதான் போட்டு தள்ளிட்டேன். நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் ஒரு உயிரை கொல்றது தப்பு தான் வருண். அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கலாம்ல. அவருக்கு தண்டனை கொடுக்க நீங்க யார் வருண்? நீ பேசுறதெல்லாம் நல்லாதான் இருக்கு அதிதி. டாக்டர்ல, நீ அப்படிதான் பேசுவ. உனக்கு ஒன்னு சொல்லுறேன், நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. நான் படிச்சவன் தான். இந்த மாதிரி கொலை பண்றதெல்லாம் தப்புன்னு புரியாத அளவுக்கு முரடன் இல்ல. ஆனா பொய், நம்பிக்கை துரோகம், உண்மையா இல்லாம இருக்கிறது, இது 3 விஷயத்தையும் நான் மன்னிக்கிறதே இல்ல. இதை யார் என்கிட்ட பண்ணாலும் இதே தண்டனை தான். இதுல எனக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அதிதி. நீ போய் யார்கிட்ட வேணாலும் இந்த கொலைய பத்தி சொல்லு. யாரை எங்க எப்படி சரி கட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்கிட்ட நல்லா நடக்கிற வரைக்கும் நானும் நல்லவன் தான். நடந்ததெல்லாம் மறந்துரு. நீ ஒரு நல்ல வேலையில இருக்க, அத மட்டும் கவனி. இதெல்லாம் யோசிக்க வேண்டாம், புரியுதா? அப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஹனிமூனுக்கு கோவாக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். வெட்னஸ்டே டு சண்டே ஷாப்பிங் நாளைக்கு போலாம், சரியா? எனக்கு கொஞ்சம் வெளிய ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ தூங்கு. குட் நைட். அதிதியை பேசவே விடாமல் வருண் பேச நினைத்த அனைத்தையும் பேசிவிட்டு சென்று விட்டான். கோபத்தில் பொரிந்து கொண்டிருந்த அதிதி அப்படியே அமைதியாக அமர்ந்து விட்டாள். வருண் பேசிய அனைத்தும் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மறைக்கக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஆனால் இது 3ஐயும் நான் பண்ணி கொண்டிருக்கிறேனே. என்றோ ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது என்ன நடக்கும் என பயந்து போய் அமர்ந்திருந்தாள். எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தாள் என அவளுக்கே புரியவில்லை. நள்ளிரவில்தான் அறைக்கு வந்தான் வருண். என்ன அதிதி, இன்னும் தூங்கல? வா தூங்கலாம். நீங்க படுங்க, எனக்கு தூக்கம் வரல. சொன்னா கேளுங்க டாக்டர், வாங்க என அவளை இழுத்து போய் அணைத்து கொண்டு படுத்து விட்டான். மனமும் உடலும் சோர்ந்து போயிருந்ததால் அவளை அறியாமல் தூங்கி போனாள் அதிதி. காலை எழும்போது தலைவலியாக இருந்தது. அருகில் வருண் இல்லை. அதுதான் கொஞ்சம் ஆறுதல் அளித்தது. இன்று லீவ் சொல்லலாம் என்றால் கேம்ப் இன்றுதான் ஆரம்பம். முதல் நாளில் லீவ் சொல்ல முடியாது. அரைமனதுடன் கிளம்பி கீழே வந்தாள். வசந்தி இரவு எதுவும் நடக்காதது போல் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். வந்தவள் யாரிடமும் பேசாமல் சாப்பிட்டுவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். மருத்துவமனைக்குள் வந்த பிறகு வேறு எதையும் யோசிக்க நேரமே இல்லை. ரீனாவுடன் கூட பேச முடியவில்லை. அந்த அளவு வேலை நெட்டி முறித்தது. இரவு 8 மணிக்கு தான் அன்று வேலை முடிந்தது. ரீனா முதுகு வலி என்பதால் நேரமாகவே கிளம்பிவிட்டாள். அதிதி தன் காரை எடுக்க வரும்போது வருண் நின்று கொண்டிருந்தான். அவனை அங்கே அதிதி எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்து போய்விட்டாள். என்ன அதிதி, ஷாக் ஆயிட்ட? இன்னைக்கு ஷாப்பிங் போலான்னு நேத்து சொன்னேன்ல. அவன் சொன்ன அந்த 3 விஷயங்களை தவிர அதிதி மண்டைக்குள் எதுவுமே ஏறி இருக்கவில்லை. அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்ல. சரி ஓகே, வா போலாம். என் கார் இங்கே இருக்கட்டும், மார்னிங் நான் டிராப் பண்றேன். சரி. அருகில் இருந்த மாலுக்கு தான் கூட்டி சென்றான். கோவால போடுற மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கோ என்றான். அதிதி எதுவும் பேசவில்லை. அவனிடம் பேசவே அவளுக்கு பயமாக இருந்தது. ஷாப்பிங்கில் பெரிதாக நாட்டம் இல்லாத அதிதி கடமைக்கு ஏதோ துணி எடுத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின் திரும்பி வந்தான் வருண். என்ன அதிதி, இவ்வளவு கம்மியா எடுத்திருக்க? போதுமா? போதும், ஏற்கனவே எடுத்தது இருக்கு. ஓகே, பில் கொடுத்துவிட்டு வெளியே வந்தனர். வேற ஏதாவது வாங்கணுமா அதிதி? இல்ல, எதுவும் வேண்டாம். ஓகே, இங்கே வெயிட் பண்ணு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி என்று அங்கிருந்த கல்மேடையில் தளர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் அதிதி. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது. வருண் கேரக்டரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவனுடன் எப்படி வாழ்க்கை முழுவதும் வாழப்போகிறோம் என வாய்விட்டே புலம்பிக் கொண்டிருந்தாள். நீ ஏன் பேபி அவனை பத்தி கவலைப்படுற? உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன், நீ பயப்படாத என குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தாள். கல்மேடையின் மறுபுறத்தில் அமர்ந்து இவளிடம் பேசிக் கொண்டிருந்தான் பூபதி. அவனை பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் வருண் சென்ற திசையை பார்த்தாள். அங்கே இவர்களை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தான் வருண். அத்தியாயம் 16. ஒரு பக்கம் பூபதி, மறுபக்கம் வருண் என இருவரையும் ஒரு சேர பார்த்த அதிதிக்கு அதிர்ச்சியில் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது. வருண் வந்த திசையை பார்த்துவிட்டு திரும்பி பூபதியை பார்த்தாள். அவனை அங்கு காணவில்லை. மாயமாய் மறைந்து விட்டான். அதிதிக்கு அவனை பார்த்தது உண்மையா இல்லை பிரம்மையா என புரியவில்லை. அதற்குள் வருண் வந்திருந்தான். என்ன அதிதி, யார் கூட பேசிட்டு இருந்த? உனக்கு அவர் தெரியுமா? யாரு? நான் யார் கூடயும் பேசலையே. இல்ல, நீ பேசல. அவர் ஏதோ உன்கிட்ட தான் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். தெரியல, நான் யாரையும் பார்க்கல.
சரி, அப்ப நான் தான் தப்பா பார்த்துட்டேன் போல. வா போலாம். காருக்குள் ஏறிய அதிதிக்கு இன்னும் எப்படி தனக்கு நெஞ்சுவலி வராமல் இருக்கிறது என யோசித்துக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே வருணுடன் வாழ்க்கை அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் பூபதி வேறு தொல்லை கொடுக்கிறான். இனி தன் வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும் போல என யோசித்துக் கொண்டிருந்தாள். அதிதி, என்ன வருண்? வீடு வந்துருச்சு. காரை நிறுத்தி 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் இறங்காம என்ன பண்ற? சாரி, கவனிக்கல வருண். வீட்டிற்குள் வரும்போது வரதராஜனும் வசந்தியும் சாப்பாடு மேடையில் அமர்ந்திருந்தனர். வா வருண், வாமா அதிதி, எப்படி இருக்க? நேத்து ஏம்மா கீழே வந்தாங்க நடந்ததை பார்த்து பயந்துட்ட போல. உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? நீ ஒன்று பண்ணு. இந்த மாதிரி வீட்டில் சம்பவம் நடக்கிறப்ப எல்லாம் உன் அத்தை தூக்க மாத்திரை போட்டு படுத்துருவா. இனிமேல் நீயும் அதை ஃபாலோ பண்ணிக்கோ. அதுதான் உனக்கு நல்லது, சரியா? இங்க அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். கண்டுக்காம இருக்க பழகிக்க. உங்களை நல்ல மனுஷன்னு நினைச்சேன். இவ்ளோ கேவலமான பிறவியா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என சொல்லிவிட்டு வேகமாக மாடிக்கு சென்று விட்டாள் அதிதி. இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது போல. உங்ககிட்டயே எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. இவளை இன்னைக்கு. வருண், விடு. புதுசு இல்லையா, அப்படித்தான் இருக்கும். போக போக பழகிரும். பாத்துக்கலாம். நீ மேல போ. வருண், டின்னர் சாப்பிடலையே? ரூம்க்கு கொடுத்து விடுங்கம்மா. சரி. என்ன அதிதி, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அவன் என் அப்பா, அது ஞாபகம் இருக்கட்டும். அப்போதுதான் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தாள் அதிதி. வயசுல பெரியவரா, எனக்கு மாமனாரா அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருந்துச்சு வருண். அது நேத்து வரைக்கும். பெத்த பையன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் புத்தி சொல்லாம அந்த தப்புக்கு துணை போறாரு. அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை சொல்லுங்க? வேண்டாம் அதிதி, நீ அவரை தப்பா பேசுறதா நினைச்சு என்ன கோபப்படுத்திட்டு இருக்க. இது உனக்கு நல்லதில்ல. என்ன வருண், என்னையும் கொலை பண்ண போறீங்களா? அது உங்களுக்கு கை வந்த கலை தானே. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே இரவு உணவை வேலையாள் கொண்டு வந்து கொடுத்தார். போய் சாப்பிட்டு படு, என் எரிச்சலை கிளப்பாத என சொல்லிவிட்டு குளியல் அறைக்கு சென்று விட்டான் வருண். அன்று முழுவதும் வேலை அதிகமாக இருந்ததால் அதிதிக்கு பசித்தது. சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டாள். ஒரு காலத்தில் படுத்தவுடன் வரும் தூக்கம் இன்னும் எட்டா கனியாக போய்விட்டது. இந்த மன உளைச்சலோடு வாழ முடியாது. கண்டிப்பாக பூபதி விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நாளைக்கு இதை பற்றி ரீனாவிடம் பேச வேண்டும் என நினைத்து கொண்டு தூங்கிவிட்டாள். வருண் சாப்பிட்டு விட்டு தூங்கிக் கொண்டிருந்த அதிதியின் அருகில் வந்து அமர்ந்தான். அவளின் தலை முதல் கால் வரை இன்ச் பை இன்ச்சாக ரசித்துக் கொண்டிருந்தான். அவள் அணிந்திருந்த இரவு உடையின் சட்டை விலகி அழகான இடைவளைவை படம் போட்டு காண்பித்துக் கொண்டிருந்தது. விரல்களால் மெதுவாக கோலம் போட்டு கொண்டிருந்தான். எவ்வளவு கோபம் வந்தாலும் என்னால உன்கிட்ட காட்ட முடியலடி. என் இதயத்தை இங்கே தொலைச்சிட்டேன் என அவள் நெஞ்சில் கை வைத்து பேசிக் கொண்டிருந்தான். என்ன ஒண்ணு, நான் பண்ற தப்பெல்லாம் உனக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சேன். அது முடியாம போச்சு. ஆனா என்ன ஆனாலும் உன்னை விடமாட்டேன் அதிதி. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யாரு தெரியுமா? அது நீதான். நீ மொத்தமும் எனக்கு தான். என்ன ஆனாலும் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். அது தெரியாம உன்னை போய் கொலை பண்ண சொல்லுற? அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விடுவேனா? அதுக்கும் உனக்கு என் பெர்மிஷன் வேணும் அதிதி என்றான். மேலும் சற்று நேரம் ஏதோ பேசிவிட்டு அவளை அணைத்து கொண்டு உறங்கி போனான் வருண். ஆனால் உடலில் ஏற்பட்ட குறுகுறுப்பு காரணமாக அவன் பேச ஆரம்பித்த போதே கண் விழித்து விட்டாள் அதிதி. மூச்சு விடவும் மறந்து போய் சிலையென படுத்திருந்தாள். ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. எந்த நிலையிலும் வருணிடமிருந்து தன்னால் தப்பிக்க முடியாது. நம் கதை அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் முழித்து கொண்டிருந்தாள் என தெரியவில்லை. அப்படியே உறங்கி போனாள். விடிந்து பார்க்கும்போது எப்போதும் போல வருண் அறையில் இல்லை. காலையில் எழுந்தவுடன் அவன் முகத்தில் முழிக்க வேண்டாம் என்பதே அதிதிக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. எப்போதும் போல தயாராகி கீழே வரும்பொழுது வசந்தி மட்டும்தான் இருந்தார். ஓரிருவர் வேலை செய்து கொண்டிருந்தனர். வசந்தி கஞ்சாடையில் அதிதியை தன் அறைக்குள் அழைத்தார். முதலில் அது அதிதிக்கு புரியவில்லை. பின் புரிந்து கொண்டு அவர் பின்னால் சென்றாள். உள்ளே வந்ததும் கதவை சாத்தி தாழ் போட்டுவிட்டு வேகமாக வந்து அதிதியின் கைகளை பிடித்து கொண்டார். என்னை மன்னிச்சுக்கோ அதிதி. வருண் அவங்க அப்பா சுயரூபம் தெரிஞ்சும் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். அவங்க பண்ற தப்புக்கு நீங்க ஏன் அத்தை மன்னிப்பு கேக்குறீங்க? விடுங்க. இல்ல அதிதி, இவங்க பண்ற கொடுமையெல்லாம் தெரிஞ்சு எனக்கு வேற வழி இல்லாததால தான் சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். என் புருஷனை என்னால திருத்த முடியல. வருண் இவரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் அவனை வெளிநாடு அனுப்பி படிக்க வச்சேன். ஆனா அவன் இங்க வந்த அப்புறம் இவரை மாதிரியே ஆயிட்டான். கல்யாணம் ஆகிட்டா திருந்திருவான்னு நினைச்சேன் அதிதி. ஆனா அவன் திருந்தல. வசந்தியை நினைத்து அதிதிக்கு கவலையாக இருந்தது. விடுங்க அத்தை, அழாதீங்க ப்ளீஸ். எல்லாம் தெரிஞ்சு உன்னை இதில் இழுத்து விட்டது என் தப்பு தான். ஆனா இந்த வீட்ல வருண் அப்பா எடுக்கிறது தான் முடிவு. அவங்க என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்லை. எனக்கு புரியுது அத்தை, இவங்களெல்லாம் யாராலையும் திருத்த முடியாது. அப்படி இல்ல அதிதி, வருண் நல்லவன் தான். அவன் கோபம் பிடிவாதம் தான் அவனோட எதிரி. மத்தபடி அவன் என்னமோ நல்லவன் தான். ஆனா உன் மேல உயிரையே வச்சிருக்கான். அதை மட்டும் என்னால சொல்ல முடியும்.
இப்போ என்ன அத்தை சொல்ல வர்றீங்க? அவர் என் மேல பாசம் வச்சிருக்காரு. அதனால அவர் பண்றதெல்லாம் கண்டுக்காம இருக்கணும். அப்படியா? ஐயோ! நான் அப்படி சொல்லல அதித்தி. நீ அவன வெறுத்துறாத. அததான் நான் சொல்றேன். அது அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் அத்தை இருக்கு. உங்க புருஷன் தப்பு பண்ணாலும் நீங்க பொறுத்துக்கிட்ட மாதிரி நான் இருக்க மாட்டேன். நான் பேசினது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. எனக்கு நேரமாச்சு. நான் கிளம்புறேன். காரை நேற்று இரவு மருத்துவமனையில் விட்டதால் வருண் வேறு கார் ஏற்பாடு செய்துவிட்டு தான் போயிருந்தான். இதுக்கொன்னும் குறைச்சல் இல்லை என நொந்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள் அதித்தி. வந்து வெகுநேரம் ஆகிக் கூட அதித்தியால் வசந்தி பேசியதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. சிறு வயதில் கண்டிக்காமல் இருந்துவிட்டு இப்போது வந்து நியாயம் பேசுறாங்க என அவர் மேல் கோபமாக வந்தது. மேடம், சொல்லுங்க சிஸ்டர். உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யார் என கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து கொண்டு பூபதி உள்ளே வந்தான். நீங்க போங்க சிஸ்டர், நான் பேசிக்கிறேன். ஓகே டாக்டர். என்ன அதிதி, பயம் போயிருச்சு போல இருக்கு. தனியா பேச தயாராயிட்ட? நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு தெரியாம தான் நான் பயத்துல இருந்தேன். ஆனா இப்ப அந்த பயம் இல்ல. உனக்கு என்னதான் வேணும் பூபதி? நான் இப்ப வேற ஒருத்தரோட மனைவி. என்னை இப்படி டார்ச்சர் பண்றது உனக்கு தப்புன்னு தோணலையா? எனக்கு இதுல எந்த தப்பும் தெரியல அதிதி. எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்த தேவதை நீ. உன்னை என்னால யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அதிதி. உனக்கு சொல்லி புரிய வைக்க என்னால முடியாது பூபதி. தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். அதிதி, என்ன அப்படியெல்லாம் சுலபமா விட்டுட்டு போக உன்னால முடியாது. என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல போல. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இப்ப என்ன ஆள விடு. எனக்கு வேலை இருக்கு என சொல்லிவிட்டு அறைக்கதவை திறந்தாள். வெளியே வருண் நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 17. பூபதியிடம் பேசிவிட்டு அறையை திறந்த பொழுது எதிரே வருண் நின்று கொண்டிருந்தான். அதிதிக்கு ஒரு நிமிடம் எதுவுமே புரியவில்லை. இவன் எப்படி இங்கே? என்ன அதிதி, உள்ள பேஷண்ட் யாராச்சும் இருக்காங்களா? அது வந்து உள்ளே திரும்பி பார்த்தாள். பூபதியை காணவில்லை. என்ன அதிதி, ஏன் பேய பார்த்த மாதிரி முழிக்கிற? இல்ல, உள்ள யாரும் இல்ல. நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல, உன்னை மார்னிங் டிராப் பண்றேன்னு சொன்னேன். ஆனா பண்ண முடியல. சரி, நீ ரீச் ஆயிட்டான்னு கேட்க கால் பண்ணி நீ அட்டன் பண்ணல. இப்ப இந்த ஏரியாவுக்கு ஒரு வேலையா வந்தேன். அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. அதான் ஃபோனை சைலண்ட்ல போட்டேன். பார்க்கல. சரி வா, உள்ளே போய் பேசலாம். இல்ல அது என அதிதி பேச ஆரம்பிக்கும் முன் நர்ஸ் ஒருவர் வந்தார். மேடம், எமர்ஜென்சில உங்களை வர சொல்றாங்க. வரேன், நீங்க போங்க. வருண், நான் இல்லாதப்போ நீங்க ரூம்ல இருக்கக்கூடாது. அது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். நீங்க போய் கேன்டீன்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே அதிதி, சீக்கிரம் வா. தப்பித்தால் போதும் என ஓடிவிட்டாள் அதிதி. எமர்ஜென்சியில் தான் ரீனாவும் இருந்தாள். வருண் வந்திருக்கும் தகவலையும் பூபதியை பார்த்ததையும் அவளிடம் சொன்னாள் அதிதி. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு அதிதி. நான் இங்கிருந்து ஓடி போக போறேன் பாரு என்றாள். மரியாதை என் கூட வா, இல்ல நீ அவ்வளவுதான் என மிரட்டி ரீனாவை இழுத்து கொண்டு சென்றாள் அதிதி. வருண் கேன்டீனில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு எதிர்ப்புறம் பூபதியும் அமர்ந்திருந்தான். அதிதி ரீனா வரும்போதே இவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டுதான் வந்தார்கள். அதிதி, என்னடி இது? ஐயோ, எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, என்னை விட்டுடி என அலறினார். இப்போ என் கூட நீ வரல, உன் நெஞ்சில மிதிச்சு நானே உன்னை கொன்னுருவேண்டி, சும்மா வா. அதிதியை மட்டும் எதிர்பார்த்திருந்த வருண் உடன் ரீனா வருவதை பார்த்ததும் முகம் சுளித்தான். இவ ஒருத்தி எப்ப பாரு லூசு மாதிரி கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அவர்கள் அருகில் வரவே மனதில் இருந்த வெறுப்பை முகத்தில் காட்டாமல் சிரித்தபடி அமர்ந்திருந்தான். ஹாய் வருண், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்க? நான் இப்போ வரைக்கும் நல்லாதான் இருக்கேன் என பூபதியை பார்த்தபடி சொன்னாள். என்ன, புரியல? இல்ல, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் வருண், என்ன இந்த பக்கம்? நான் அதிதியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ, சரி பேசுங்க. நீங்க இப்படி உட்கார்ந்திருந்தா நான் எப்படி பேச முடியும்? நீங்க கிளம்புங்க என முகத்தில் அடித்தாற்போல் சொன்னான். ரீனாவுக்கு அவன் சொன்னது ஒரு மாதிரியாக இருந்தது. சரி அதிதி, நீ பேசிட்டு வா, நான் ரூம்ல வெயிட் பண்றேன். பாய் வருண். பாய் ரீனா. அதிதியை பாவமாக பார்த்தபடி அங்கிருந்து சென்றாள் ரீனா. என்ன வருண், இப்படிதான் அவகிட்ட பேசுவீங்களா? அதிதி, நமக்கு இப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கு. எனக்கு 1000 வேலை இருந்தாலும் உன்னை பார்த்து பேசணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் அவளை கூட்டிட்டு வந்த? அதுவும் தப்புதான். அதிதி அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமர்ந்திருந்தாள். சரி, அதை விட அதிதி, நைட்டு டின்னர் போகலாமா? இல்ல, எனக்கு நைட் அவுட் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, ஸோ கஷ்டம். அப்ப லஞ்ச்? வருண், நான் ஒன்றும் ஐடில ஒர்க் பண்ணல. நினைச்ச நேரத்துக்கெல்லாம் என்னால வெளியே வர முடியாது. சாரி வருண் என்றாள். எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் அமர்ந்திருந்தான் வருண். ஓகே அதிதி, அப்ப வீட்ல பார்க்கலாம். நான் கிளம்புறேன். பாய். வருண் போவதையே பார்த்து கொண்டிருந்தவள் பின் திரும்பி பூபதியை பார்த்தாள். ஆனால் எப்போதும் போல் அவன் அங்கு இல்லை. இவனுக்கு இனி எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என்றே தெரியவில்லையே என யோசித்துக் கொண்டு ரீனாவை தேடி சென்றாள். கன்னத்தில் கை வைத்து சோகமாக அவள் அறையில் அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் போய் நின்ற அதிதியை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஓய், என்ன? என்ன என்ன? நான் வரமாட்டேன்னு தானே சொன்னேன். என்னை ஏன் வம்படியா இழுத்துட்டு போய் அவர்கிட்ட அவமானப்பட வச்ச? உன்கிட்ட பேச மாட்டேன் போ. விடுடி, அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொல்லிட்டான்னு ஃபீல் பண்ற? ஆமா. எதுக்கு வந்தாரு வருண்? லஞ்ச் டின்னர் எதுக்காச்சும் போலாமான்னு கூப்பிட வந்தாரு. போக வேண்டியது தானே, வேலை கம்மியா தானே இருக்கு.
எனக்கு போக பிடிக்கல. அப்படி சொல்லாத அதித்தி. அவர் இடத்துல இருந்து பார்த்தா அவர் பண்றது கரெக்ட் தான். உன்கிட்ட எதிர்பார்க்கறது நியாயம்தான். அதித்தி, நீ அவர் ஒய்ஃப், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறது சரிதானே? அவர் என்ன நினைக்கிற மாதிரி நான் அவரை நினைக்கல ரீனா. அதுக்கு அவருக்கு தகுதி இல்ல. என்ன சொல்ற அதித்தி? எனக்கு புரியல. வருண் வீட்டில் செய்த கொலை பற்றி சொன்னாள் அதித்தி. அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் ரீனா. என்ன சொல்ற அதித்தி? நிஜமாவா? ஆமா ரீனா. அப்புறம் ஏன் நீ அமைதியா இருக்க? வா, இப்பவே போலீஸ்க்கு போகலாம். போனாலும் எந்த பயனும் இல்ல ரீனா. அவங்க கிட்ட ஆள் பலம் பணபலம் அதிகமா இருக்கு. அவங்கள எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. அவன் கொலை பண்ணதை பார்த்த அப்புறம் அவனை ஒரு மனுஷனா கூட என்னால மதிக்க முடியல. இப்ப என்ன பண்ண போற அதித்தி? எனக்கு புரியல ரீனா. ஆனா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள இந்த பூபதிக்கு ஒரு முடிவு கட்டணும். அது கஷ்டம்தான் அதிதி. அவன் ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு தோணுது. இன்னைக்கு அவன் பார்த்த பார்வையே சாதாரணமா இல்ல. எனக்கும் தெரியுது ரீனா. வருண் வேற என் மேல ரொம்ப பொசசிவா இருக்கான். பூபதி மாற்று தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பயமா இருக்கு. உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அதிதி. எனக்கு வேதனையா இருக்கு. விடு ரீனா. எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீ இப்படி ஃபீல் பண்ண எப்படி சொல்லு? வர்றது வரட்டும், பாத்துக்கலாம். என்னமோ போ அதிதி. நடக்கிறது எதுவும் மனசுக்கு சரியா தோணல. அன்னைக்கு அந்த பூபதி அம்மாவை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கொடுத்ததுக்கு அவன் நமக்கு பண்ற கைமாறு இதுதான் போல. விடு ரீனா. நம்ம கடமையை நம்ம பண்ணோம். இவன் பைத்தியக்காரன். இவனை போய் லவ் பண்ண நான் ஒரு பைத்தியக்காரி. எல்லாம் நடக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல. மேடம், உங்க 2 பேரையும் பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு என நர்ஸ் வந்து சொன்னார். மறுபடியும் அந்த பூபதி வந்துட்டான் போல. இன்னைக்கு அவனை ஒரு விஷ ஊசி போட்டு கொலை பண்ண போறேன் பாரு அதித்தி என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தான் குமரன். அவனை பார்த்தவுடன் தோழிகள் இருவரின் முகமும் லைட் போட்டது போல் ஜொலித்தது. 3 வருடங்களுக்கு முன் இதே மருத்துவமனையில் இன்டர்னாக சேர்ந்தான் குமரன். சேர்ந்த புதிதில் வேலை புரிப்படாமல் மூத்த மருத்துவர்களிடம் திட்டு வாங்கி கொண்டிருந்தவனை ரீனாவும் அதிதியும் தான் பயிற்சி கொடுத்து தேற்றினர். குமரனை பார்க்கும் பொழுது குட்டி தம்பியைப் போல் தோன்றும். குமரனுக்கும் இவர்களை ரொம்ப பிடிக்கும். 2 வருடங்களுக்கு முன் டெல்லிக்கு வேலை கிடைத்து போனவன் தொடர்பில்லாமல் போய்விட்டது. இன்றுதான் திரும்பி வந்திருக்கிறான். டேய் குமரா, எப்படி இருக்க? இப்பதான் எங்களை பார்க்கணும்னு தோணுச்சா? சொல்லு. நான் நல்லா இருக்கேன் அதிதி அக்கா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். என்ன இந்த பக்கம்? இனிமேல் இந்த பக்கம்தான் இருக்க போறேன். என்னடா சொல்ற? ஆமா, இங்க ஜாயின் பண்ணிட்டேன். இனி இங்கேதான். அவன் அப்படி சொன்னவுடன் அதிதி ஓடி சென்று அவனை கட்டி கொண்டாள். நிஜமாவா சொல்ற? ஆமா அக்கா, நிஜமாதான். ரொம்ப ஹாப்பிடா தம்பி. நீ வந்தது யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இங்க வேற ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நல்ல ஆஃபர் வந்துச்சுக்கா. ஆனா நான் தான் உங்க கூட இருக்கணும்னு இங்க வந்தேன். சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் சந்தோஷம்தான் முக்கியம். நல்லா பேச கத்துக்கிட்டடா தம்பி. அப்புறம் நீ இன்னும் சிங்கிள் தானா இல்ல மிங்கிள் ஆகியாச்சா? அதெல்லாம் ஆச்சு அக்கா. 1 வருஷம் ஆச்சு என்றான் வெக்கத்துடன். அதுவரை குமரனை பார்த்த மகிழ்ச்சியில் நின்று கொண்டிருந்த ரீனா அவன் மிங்கிள் ஆகிவிட்டதாக சொல்லவும் தலையை குனிந்து கொண்டே வெளியேறிவிட்டாள். அவளின் செயல் புரியாமல் முழித்தனர் அதிதியும் குமரனும். என்ன ஆச்சு அக்கா அவங்களுக்கு? தெரியலையே, நான் போய் பார்க்கறேன். சரி, நீ வேலையை பாரு. ஷிஃப்ட் முடிஞ்சப்புறம் பேசலாம். சரிக்கா. வெளியே வந்து ரீனாவை தேடினாள் அதிதி. காரிடர் மூலையில் நின்று கொண்டிருந்தாள் அவள். என்ன ஆச்சிடி? ஏன் அவன்கிட்ட பேசல? கண்ணை துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள் ரீனா. ஏண்டி அழுகிற? நான் குமரனை 2 வருஷமா லவ் பண்றேன். ஆனா அவன் வேற யாரையோ லவ் பண்றான் என சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் ரீனா. அதை கேட்டு அதிர்ந்து போய் நின்றாள் அதித்தி. அத்தியாயம் 18. நான் குமரனை 2 வருஷமா லவ் பண்றேன். ஆனா அவன் வேற யாரையோ லவ் பண்றேன்னு சொல்றான் என சொல்லி அழுத ரீனாவை அதிர்ச்சியாக பார்த்தபடி நின்றாள் அதிதி. அருகில் இருந்த அறைக்குள் ரீனாவை இழுத்து கொண்டு சென்றவள், என்னடி பைத்தியம் மாதிரி பேசுற? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல அதித்தி. அவன் இங்க ஒர்க் ஜாயின் பண்ணப்ப நானும் உன்ன மாதிரி அவனை தம்பியாதான் நினைச்சேன். ஆனா எப்படி அவன் மேல ஈர்ப்பு வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் என்னால அவனை தம்பியா நினைக்க முடியல. அப்புறம் அவன் டெல்லிக்கு வேலை கிடைச்சு கிளம்பி போயிட்டான். என்னால அவன் இல்லாத இடத்துல இருக்க முடியல. அதனாலதான் படிக்க போறேன்னு வெளிநாடு போயிட்டேன். அவன் கூட எந்த கான்டாக்டும் நான் வச்சுக்கல. அவன் டெல்லியை விட்டு வரமாட்டான்னு நம்பிக்கையில தான் நான் இங்க திரும்பி வந்தேன். ஆனா அவன் இப்படி மறுபடியும் இங்க வந்து ஜாயின் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாள் எனக்குள்ள மூடி வச்சிருந்த என்னோட உணர்வுகள் எல்லாம் இப்ப அவனை பார்க்கவும் வெளியே வந்துடுச்சு. அவன் வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். என்னால தாங்க முடியல அதித்தி என கூறிவிட்டு அதிதியை கட்டி பிடித்து அழுதாள். எப்போதும் விளையாட்டாக ஒரு சிறு பட்டாம்பூச்சியைப் போல் சுற்றித் திரியும் ரீனாவுக்குள் இப்படி ஒரு வேதனையா என அதிதிக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. எனினும் அவள் தோளில் தட்டி, நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலையில கவனம் செலுத்து, புரியுதா? சரி அதிதி, புரியுது. நீ போ, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி வா. ரீனாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வெளியே வந்த பொழுது குமரன் நின்று கொண்டிருந்தான்.
அக்கா, ரீனா அக்காக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல குமரா, தலைவலிதான். அவ சரியாகிருவா, நீ அப்புறம் வந்து அவளை பாரு. ஓகே அக்கா. அப்புறம் நான் லவ் பண்ற பொண்ண நாளைக்கு இங்க வர சொல்லியிருக்கேன். உங்க 2 பேர்கிட்டயும் அறிமுகப்படுத்தணும் என்றான். இருக்கிற பிரச்சனையில இது வேறயா என மனதிற்குள் நினைத்தவள், சரி நாளைக்கு பார்க்கலாம் என கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய அறைக்கு வந்து சேர்ந்தாள். இப்போது அதிதிக்கு நிஜமாகவே தலைவலித்தது. ஒரே நாளில் எவ்வளவு பிரச்சனைகளை தான் சந்திக்க முடியும்? அனைத்தையும் விட இன்னும் 4 நாட்களில் வருணுடன் கோவா கிளம்ப வேண்டும். அதை நினைத்த போதுதான் பயம் நெஞ்சை பிடித்தது. அப்படி ஒரு கொலைகாரனிடம் தன்னை இழக்க அதிதி தயாராக இல்லை. அதற்குள் வேலைகள் அடுக்கடுக்காக வரவும் எதையும் யோசிக்க நேரமில்லாமல் போனது. இரவு வீட்டிற்கு கிளம்பும் நேரம் ரீனாவை பார்க்க சென்றாள். ஓய்வறையில் படுத்திருந்தாள் ரீனா. வா அதிதி. ரீனாவின் குரல் சோர்வாக வந்தது. என்னடி, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அதிதி, அவனை நேர்ல பார்க்காத வரைக்கும் தெரியல. பார்த்த அப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டேன் போல. ஆனா நீ ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் தான் ரீனா. இன்னும் என்ன ரகசியம்லாம் உள்ள வச்சிருக்கேன்னு தெரியல. என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டல்ல. சொல்லக்கூடாதுன்னு இல்ல அதிதி. அவன் நம்மள அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுறான். அப்புறம் எப்படி என் மனசுல இருக்கத சொல்ல முடியும் சொல்லு? அதுவும் சரிதான். அப்புறம் அவன் லவ் பண்ற பொண்ண நாளைக்கு இங்க வர சொல்லியிருக்கானாம். எதுக்குடி? நம்ம கிட்ட அறிமுகப்படுத்ததான். டைம் எப்போன்னு சொல்லாதிதி, நான் பெர்மிஷன் போட்டுக்கிறேன். பைத்தியம், அவன் நம்ம 2 பேர்கிட்ட காட்டதான் கூட்டிட்டு வரான். நீ இல்லாம எப்படி? எனக்கு அதை பார்க்குற அளவுக்கு மனதைரியம் இல்ல அதிதி. எனக்கு தைரியம் சொல்ற நீ யாரேனா இப்படி சொல்ற? அவங்க அவங்களுக்கு வந்தாதான் தெரியும் போல அதிதி. சரி விடு, நாளைக்கு பெர்மிஷன் எல்லாம் போடாத. சும்மா வந்து ஒரு ஹாய் சொல்லு, இல்லைன்னா குமரன் வருத்தப்படுவான். முயற்சி பண்றேன் அதிதி. நீ வீட்டுக்கு போகலையா? அங்க போறத நினைச்சாலே எரிச்சலா வருது. ஆனா என்ன பண்றது, போய் தானே ஆகணும். நீ எப்போ நம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுற? ஆமாடி, ஷிஃப்ட் பண்ணணும். அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. கேம்ப் முடியட்டும், அது வரைக்கும் கஷ்டம்தான். சரி நான் கிளம்புறேன். எதையும் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. பார்க்கலாம் சரியா? சரி பாய். அதிதி வீடு வந்து சேரும்போது 10 மணியை கடந்திருந்தது. வரவேற்பறையில் யாரும் இல்லை. சாப்பாடு மேசையில் அவளுக்கான உணவு இருந்தது. சாப்பிட்டுவிட்டு அறைக்கு சென்றபோது வருண் லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவனை கண்டு கொள்ளாமல் குளியல் அறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தாள். ஏன் அதிதி, லேட் ஆகும்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு தெரியாதா? உனக்கு நான் கால் பண்ணாலும் ஏன் எடுக்கல நீ? அதிதிக்கு அவனுடன் பேச வெறுப்பாக இருந்தாலும் பதில் சொல்லவில்லை என்றால் அதற்கும் ஏதாவது ஏடாகுடமாக சொல்லுவான் என நினைத்து, ஹாஸ்பிட்டலில் ஃபர்டிலிட்டி கேம்ப் நடக்குது, வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு வர லேட் ஆகும், இதை கேட்டாதான் சொல்லுவியா அதிதி? எனக்கு சொல்லணும்னு தோணலை, போதுமா என்று சொல்லிவிட்டு போய் படுத்து கொண்டாள். ஆமாம், மார்னிங் நான் வந்தப்போ ரூமில் யாரோ இருந்தாங்க. எனக்கு பேச்சு சத்தம் கேட்டுச்சு. ஆனால் நீ யாரும் இல்லைன்னு ஏன் போய் சொன்ன? வருண் இப்படி கேள்வி கேட்பது அதிதிக்கு கோபமாக வந்தது. ஆனாலும் இங்கே பாருங்க வருண், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு மகப்பேறு மருத்துவர். என் ரூமில் நான் பொண்ணுங்களுக்கு மருத்துவம் பார்க்குறேன். அந்த சமயம் அவங்க அரைகுறை ட்ரெஸ்ஸில் கூட இருப்பாங்க. நான் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களை என் ரூமில் அலோவ் பண்ணவும் மாட்டேன். எனக்கும் என்னை பார்க்க வர நோயாளிகளுக்கும் ஒரு ப்ரைவசி இருக்குது. அதில் நீங்கள் தலையிட வேண்டாம். இனிமேல் என்னை பார்க்க ஹாஸ்பிட்டல் வராதீங்க ப்ளீஸ் என்றால் கோபமாக. யார் இருந்தாங்கன்னு கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய பதிலா? சூப்பர் அதிதி, நீ டாக்டர் ஆனதுக்கு பதிலாக லாயர் ஆகியிருக்கலாம். நல்லா பேசுகிற. எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் நான் ஆக முடியும். நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ நான் தூங்கலாம்ல? இல்லை இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? ஒன்றுமில்லை, நீங்கள் படுங்க டாக்டர். மனதிற்குள் அவனை அர்ச்சனை செய்தபடி படுத்து விட்டாள் அதிதி. சிறிது நேரம் புரண்டு கொண்டிருந்தாலும் ஒரு வழியாக உறங்கிவிட்டாள். அவள் தூங்கிவிட்டதை உறுதிப்படுத்தி கொண்டு அவள் அருகில் வந்து படுத்தான் வருண். போர்த்தி இருந்த பெட்ஷீட்டை மெதுவாக உருவிவிட்டு நேற்று போலவே தலை முதல் கால் வரை ரசித்து கொண்டிருந்தான். இன்னும் 4 நாள்தான், இது அவ்வளவும் எனக்கு தான் என விரல்களால் அவள் உடல் முழுவதும் கோலம் போட்டு கொண்டிருந்தான். டாக்டர்ல, அதான் உடம்பை இப்படி தலை தலன்னு வச்சிருக்கா போல. செம்ம அழகு, இவ எனக்கு தான் கிடைக்கணும்னு இருக்கு போல என மேலும் சில செய்கைகளை முடித்துவிட்டு தூங்கி போனான் வருண். மறுநாள் வழக்கம் போல மருத்துவமனைக்கு சென்றபோது ரீனா லீவ் போட்டிருந்தாள். கால் பண்ணி கேட்டபொழுது உடல்நிலை சரியில்லை என பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். ரீனாவின் நடவடிக்கைகள் புரியாமல் குமரன் குழம்பி போனான். வேறு ஒரு நாள் தன் காதலியை கூட்டி வருவதாக சொல்லிவிட்டான். ரீனா வராததால் அவளின் வேலைகளும் அதிதிக்கு தான் வந்து சேர்ந்தது. அறுவை சிகிச்சைகள், புறநோயாளிகள், கேம்ப் ஒர்க் என நிற்கக்கூட அன்று நேரமில்லை. இரவு கிளம்பும்போது வருணிடம் கால் வந்தது. பேச பிடிக்காவிட்டாலும் அதற்கும் ஏதாவது சொல்லுவான் என்பதால் அட்டன் செய்தாள். ஹலோ சொல்லுங்க. ஹலோ அதிதி, எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டலில் தான். எப்போ கிளம்புவ? கிளம்ப போகிறேன். சூப்பர், சீக்கிரம் வா. எதுக்கு?
என்ன விஷயம்னு சொன்னாதான் வருவியா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வா. வரேன். இவனை கல்யாணம் பண்ணனதுல இருந்தே எனக்கு நடக்கிற எல்லாமே சர்ப்ரைஸ் தான். இதில் இப்போ என்ன புதுசா தெரியலையே. யோசித்தபடி வீடு வந்து சேர்ந்தாள். உள்ளே வந்ததும் உன்னை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு கீழே வந்து வெயிட் பண்ண சொன்னான் அதித்தி. வருண் வந்துக்கிட்டு இருக்கான், உன்கிட்ட சொல்ல சொன்னான் என்றார் வசந்தி. அதித்தி வசந்தியிடமும் இப்போதெல்லாம் சரியாக பேசுவதில்லை. அவன் சொன்னபடி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு படியில் இறங்கி வந்து கொண்டிருந்தாள். ஹாய் அதித்தி, வந்துட்டியா? நீ வீட்டுக்கு வரதுக்குள்ளே நான் வரணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை, டிராஃபிக், அதான். இங்கே பார் யார் வந்திருக்காங்கன்னு என பின்னால் வந்த ஒருவரை காண்பித்தான். அவர் இல்லை, அவன்தான் பூபதி. அவனே தான் வருணுடன் வந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 19. அதித்திக்கு கீழே செல்ல பிடிக்கவில்லை. ஆனால் இப்போதெல்லாம் வருண் என்ன செய்வான் என்பதை கணிக்க முடியவில்லை. அன்று ஒரு நாள் வருண் தாடையை பிடித்து அழுத்திய பொழுது அவன் கண்களில் தெரிந்த வெறியை இப்போது நினைத்தாலும் அதித்திக்கு குலை நடுங்கியது. எனவே வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கி சென்றாள். இவள் போகும்போது வருண் உள்ளே வந்து கொண்டிருந்தான். ஹாய் அதித்தி, வந்துட்டியா? நீ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரணும்னு நினச்சேன், ஆனால் டிராஃபிக்கில் வர முடியல. இங்கே பாரு, என் கூட யார் வந்திருக்காங்கன்னு என பின்னாடி வருபவரை காட்டினான். பின்னால் வந்தது அவர் இல்லை, அவன்தான் பூபதி. ஆம், அவன்தான் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த நொடியில் அதித்திக்கு பூமி பிளந்து உள்ளே போய்விட்டால் நன்றாக இருக்கும் என தோன்றியது. அவள் மூச்சு விடும் சத்தம் அவளுக்கே கேட்டது. என்ன அதிதி, ஷாக்கா இருக்கா? ஏன் அங்கேயே நிற்கிற? இறங்கி வா, அவரை வெல்கம் பண்ணு என்றான் வருண். அதிர்ச்சியை மறைத்து கொண்டு கீழே இறங்கினாள் அதித்தி. இது எப்படி சாத்தியம்? வருணுடன் பூபதி எப்படி வர முடியும்? அவளுக்கு மண்டையே பீத்து கொண்டது. பூபதியின் அருகில் வந்தவள் பிறகு வாங்க என்று அழைத்தாள். என்ன அதிதி, இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? நீ தானே அன்னைக்கு இவரை நினைச்சு ஃபீல் பண்ண, அதனால தான் அவரை தேடி கண்டுபிடிச்சு உனக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் என்றான் வருண். அதுக்குள் அங்கு வந்த வரதராஜன், யாரு வருண் இவரு? அப்பா, கல்யாணமாகி அடுத்த நாள் அதிதி கூட காரில் போனப்போ ஒருத்தர் மேலே கார் மோதிட்டேன்னு சொன்னேன்ல, அது இவர் மேலே தான். இவருக்கு எதுவும் காயமாகிருச்சான்னு அதிதி யோசிச்சுட்டே இருந்தா. அதான் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவியை செக் பண்ணி இவர் கார் நம்பரை கண்டுபிடிச்சு அப்புறம் இவரை கான்டாக்ட் பண்ணி வர சொன்னேன். இவரை பார்த்தா அதிதிக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும்ல, அதுக்கு தான். ஓ சரி சரி, வாங்க தம்பி, உட்காருங்க. உங்கள் பேர்? பூபதி சார். நல்லது. வசந்தி, டின்னர் எடுத்து வை. தம்பி, நீங்கள் சாப்பிட்டு தான் புறப்படணும். ஐயோ இல்லை சார், மேடம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு வருண் சார் ரொம்ப வற்புறுத்தி வர சொன்னார், அதான் வந்தேன். இப்போ தான் மேடம் பார்த்து பேசியாச்சே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் சார். அதெல்லாம் கிடையாது தம்பி, நம்ம வீட்டுக்கு வந்த யாரையும் சாப்பிடாம அனுப்புகிற வழக்கம் நம்ம வீட்டில் இல்லை. என்ன வருண், அதிதி, அவரை சாப்பிட வர சொல்லுங்க. அதிதி வேறு வழி இல்லாமல் வாங்க என்றாள். பூபதி அவளை பார்த்து இதழை வளைத்து ஏளனமாக சிரித்தபடி நடந்தான். சாப்பிட்டு முடிக்கும் வரை அதிதி அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவனும் சாப்பிட்டு முடித்துவிட்டு உடனே அங்கிருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். போகும்போது அவன் அதிதியை பார்த்த பார்வை, அந்த கண்களில் இருந்த கோபம், அதை பார்த்து மிரண்டு விட்டாள் அதிதி. நான் போய் அனுப்பிட்டு வரேன் என பூபதியை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான் வருண். அவர்கள் சென்ற அடுத்த நொடி அறைக்கு ஓடி வந்து விட்டாள் அதிதி. குளியல் அறைக்குள் வந்து கதவை சாத்தியவள் மடை திறந்த வெள்ளம் போல் அழுக ஆரம்பித்தாள். இந்த மன அழுத்தத்தை அவளால் தாங்க முடியவில்லை. கதறி கதறி அழுதாள். இன்னும் எத்தனை நாள் தான் இதையெல்லாம் பார்க்க வேண்டுமோ? இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என கூட தோன்றுகிறது. எவ்வளவு நேரம் அழுதிருப்பாள் என தெரியவில்லை. வருண் வந்து கதவை தட்டிய பிறகே வெளியே வந்தாள். என்ன திதி, முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? இப்போ எதுக்கு வருண் அவரை கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் அவரை பார்க்கணும்னு உங்ககிட்ட சொன்னேனா? சொல்லுங்க. இல்லை அதிதி, நீ அவரை நினச்சி ஃபீல் பண்ண, அதான் நேரில் பார்த்தா உனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நினச்சேன். நான் இதை பண்ணால் உனக்கு பிடிக்கும்னு எதிர்பார்த்தேன். வருண், எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு இனிமேல் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் என சொல்லிவிட்டு தரைத்தளத்தில் இருந்த கார்டனுக்கு சென்று விட்டாள் அதிதி. இவளுக்கு நான் என்ன பண்ணால் பிடிக்கும்னு தெரியலையே என தலையை பிடித்து கொண்டான் வருண். இந்த விஷயத்தில் யோசித்து பார்த்தால் வருண் செய்ததில் எந்த தவறும் இல்லை. பூபதி இல்லாமல் அந்த இடத்தில் வேறு யாராவது வந்திருந்தால் அதிதி அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பாள். ஆனால் வந்திருந்தது பூபதி. அதை தான் அவளால் தாங்க முடியவில்லையே. இந்த விஷயத்திற்காக வருணிடம் சண்டை போடுவதற்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் மனதின் ஆதங்கத்தை வெளியே சொல்லாவிட்டால் தலை வெடித்துவிடும் போல இருந்தது. பால்கனியில் இருந்து கார்டனில் அமர்ந்திருந்த அதிதியை தான் பார்த்து கொண்டிருந்தான் வருண். அவள் முகத்தில் தெரிந்த அந்த வேதனையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கல்யாணமானதில் இருந்தே அவள் சந்தோஷமாக இல்லை.
ஏதோ ஒரு இறுக்கத்துடன் தான் இருக்கிறாள். அது என்னவென்று தெரியவில்லை. விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஹனிமூன் சென்று வரும்போது ஒரு நல்ல கணவன் மனைவியாக தான் திரும்ப வேண்டும் என உறுதி எடுத்துக்கொண்டான் அவன். வருண் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதிதி அறைக்கு வருவது தெரிந்தது. மேலே வந்தவள் வருண் இன்னும் தூங்காமல் இருப்பதை பார்த்து பால்கனியில் போய் அமர்ந்து கொண்டாள். அவள் பின்னால் வந்த வருண் அவளின் தோள்களில் கையை வைத்து அழுத்தினான். அந்த அழுத்தம் அதிதிக்கு சுகமாக இருந்தாலும் வருணின் அருகாமை பிடிக்கவில்லை. ஆனாலும் எழுந்து போக விடாமல் அழுத்தி பிடித்திருந்தான். விடுங்க வருண், நான் தூங்க போறேன். இரு போகலாம். தோளை பிடித்திருந்த கைகள் மெதுவாக கீழே இறங்கியது. அவனின் கைகள் ஆபத்தான இடங்களை நெருங்குவது அதிதிக்கு புரிந்தது. அவன் கைகள் மேலே தன் கைகளை வைத்து பிடித்து விட்டாள். வேண்டாம் வருண், ப்ளீஸ் என சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டாள். கோபமாக பின்னந்தலையில் தட்டினான் வருண். இருக்குடி, உனக்கு எல்லாத்துக்கும் உன்னை வச்சு செய்கிறேன் இரு என வருண் மெதுவாக பேசினாலும் அது அதிதிக்கு தெளிவாக கேட்டது. அவள் மனதிற்குள் இருள் சூழ்ந்தது போல இருந்தது. பெரிதாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டு போய் படுத்து விட்டாள். உடலிலும் மனமும் சோர்ந்து போய் இருந்ததால் உடனே தூங்கியும் போனாள். அவள் தூங்கிய பின் வழக்கம் போல் அவள் உடலில் கைகளால் கோலம் வரைந்துவிட்டு தூங்கி போனான் வருண். காலை அதிதி எழும்பொழுது வழக்கம் போல வருண் அங்கு இல்லை. எழுந்து ரீனாவுக்கு கால் செய்தாள். ஹலோ அதிதி என்ற ரீனாவின் குரல் சோர்வாக இருந்தது. என்ன மேடம், இன்னும் எழுந்திருக்கல போல. ஆமா அதிதி. ஏய், இன்னைக்கும் லீவ் போட போறியா நீ? அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடி வாங்குவ, மரியாதையா கிளம்பி வா. நேத்தே குமரன் முகம் வாடி போச்சு. ஏண்டி, உனக்கு அவனை பற்றி தான் கவலை, என்னை பற்றி கவலை இல்லை அப்படித்தானே? அப்படி இல்லை, எனக்கும் நீ இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் வா. சரி வரேன். அப்பாடா, ஒரு வழியாக இவளை வர வச்சாச்சு. தயாராகி கீழே வந்தவள் வரவேற்பறை சோஃபாவில் படுத்திருந்த வசந்தியை பார்த்து குழம்பி போனாள். என்னாச்சு இவங்களுக்கு? உடம்பு சரியில்லையா என்ன? ஏன் இங்கே படுத்திருக்காங்க என யோசித்து அவர் அருகில் வந்தாள். அவர் முகத்தில் அப்பட்டமான சோர்வு தெரிந்தது. கண்மூடி படுத்திருந்தார், ஆனால் தூங்குவது போல் தெரியவில்லை. மெதுவாக அவரை தட்டி எழுப்பினாள். கண்களை மெதுவாக திறந்து அதிதியை பார்த்துவிட்டு எழுந்து அமர்ந்தார். சில நாட்களாகவே அதிதி அவரிடம் பேசுவதில்லை. இன்று அவள் அருகில் வரவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. என்னம்மா அதிதி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இங்கே படுத்திருக்கீங்க? ரொம்ப வயிறு வலியாக இருக்குது. ரூமுக்கு கூட நடக்க முடியல, அதான் இங்கேயே படுத்துட்டேன். எதனால் வயிறு வலி? எப்போ இருந்து? நைட் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டது பிரச்சனை இல்லை அதிதி, இது பீரியட்ஸ். ஒரு 6 மாதமாக இப்படி தான் கஷ்டமாக இருக்குது. ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னத்தை இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் போகலையா? கூட்டிகிட்டு போக ஆள் இல்லையே. தனியாக நான் இங்கேருந்து வெளியே போக எனக்கு அனுமதி இல்லை. வலி ரொம்ப இருந்தால் இங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் வந்து ஊசி போடுவார் என்றார். அதை கேட்ட அதிதி தலையில் அடித்து கொண்டாள். என்ன இது, இங்கே இருக்கவங்க எல்லாம் படித்தவங்க தானே, இடியட்ஸ். சரி அதை விடுங்க, வாங்க போகலாம். எங்கே அதிதி? நானும் டாக்டர் தான், மறந்து போச்சா? நானே செக் பண்ணி பார்க்குறேன், ஸ்கேன் பார்க்கணும், வாங்க. அது இல்லை அதிதி, அவருக்கும் வருணுக்கும் சொல்லாமல் எப்படி? அதை நான் பார்த்துக்கிறேன், வாங்க என வற்புறுத்தி அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள். தன் அறையில் அவரை அமர வைத்துவிட்டு ரவுண்ட்ஸ் போய்விட்டு ஸ்கேன் எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அறைக்குள் வந்தாள். அத்தை, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஸ்கேன் பார்க்க போகலாம். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அறைக்குள் வேகமாக ஓடி வந்தார் பூபதியின் தாய் சாரதா. அவரை பார்த்து அதிர்ந்து போய் எழுந்து நின்றாள் அதிதி. அதிதி கண்ணு, நல்லா இருக்கியா? பாத்தியா, நம்ம பூபதி உயிரோடத்தான் இருக்கான். எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. இவ்வளவு நாள் நீ என் மகளா இருந்தது போதும், என் மருமகளா என் வீட்டுக்கு வந்துரு. என்னால் இதுக்கு மேலே காத்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டே போனார். அத்தியாயம் 20. அதிதியின் அனுமதி கூட கேட்காமல் உள்ளே வந்து அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனார் பூபதியின் அம்மா சாரதா. என்ன பேசுவதென தெரியாமல் அதிர்ந்து போய் நின்றாள் அதிதி. வசந்தி சாரதாவையும் அதிதியையும் மாறி மாறி புரியாத பார்வை பார்த்து கொண்டிருந்தார். பேசிக்கொண்டே சென்ற சாரதாவை தடுக்க வழியில்லாமல் அதிதி தடுமாறிய பொழுது தெய்வமாக அங்கு வந்து சேர்ந்தாள் ரீனா. ஐயோ மேடம், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க பார்க்க வந்தது என்ன? நான் இருக்கிறது அடுத்த ரூம், வாங்க. என்ன ரீனா கண்ணு, என்ன பேசுற நீ? என்னை பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதா உனக்கு? எனக்கு அதிதியை தெரியாதா என்ன? ஐயோ மேடம், வெளியே வாங்க. எதுக்கு ரீனா கண்ணு? வாங்க சொல்லுறேன் என சொல்லிவிட்டு நர்ஸை அழைத்து, சிஸ்டர் இவங்களை என் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க என்று அவரை அனுப்பிவிட்டு வசந்தியை பார்த்து, வாங்க ஆண்டி, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? வயிறு வலி பாப்பா, அதுதான் செக் பண்ண அதிதி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தா. ஓ அப்படியா, என்ன பிரச்சனை அதிதி? ஸ்கேன் பார்க்கணும் ரீனா, சம் யூட்ரஸ் இஷ்யூன்னு நினைக்கிறேன்.
ஓகே, பார்த்துட்டு சொல்லு, நான் வரேன் ஆண்டி. இரு ரீனா, யார் அந்த அம்மா? என் மருமகளை பார்த்து அவங்க மருமகன்னு சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க ஆண்டி. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அவங்களுக்கு அதிதியை ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ வந்தாலும் அவளை பார்த்து இப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன் ஆண்டி. அதிதி, செக் பண்ணிட்டு சொல்லு. எனக்கு கண்ணை காட்டிட்டு வெளியே சென்று விட்டாள். அதிதி, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? உன் முகம் ஏன் இப்படி இருக்குது? ஒன்றும் இல்லாத, ஸ்கேனுக்கு டைம் ஆச்சு, வாங்க போகலாம். நிஜமாவே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அதிதி? எனக்கு ஒன்றும் இல்லைத்த, நீங்கள் வாங்க. சரி போகலாம். அதிதி ஸ்கேன் முடித்து விட்டு வரும்போது வருணும் வரதராஜனும் வந்திருந்தனர். என்ன அதிதி, எதுக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்த? ஏன் எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல? இதில் பெர்மிஷன் கேட்க என்ன இருக்குது வருண்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஒழுங்காக அவங்கள கவனிச்சிக்கல, அதனால் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதில் என்ன தப்பு? நாங்கள் அவங்கள பார்த்துக்கலன்னு உனக்கு தெரியுமா? மாதம் மாதம் இப்படி தான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. டாக்டரை வர சொன்னால் மருந்து கொடுப்பாரு, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, சரியாயிரும். நீ ஏன் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்த அதிதி? அதை தான் கேட்குறேன். ஸ்டாப் இட் வருண். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் பேசாதீங்க. கொஞ்ச நேரம் என்னை தொந்தரவு பண்ணாமல் அப்படியே போய் உட்காருங்க ப்ளீஸ். அதிதி. வருண் கூப்பிட கூப்பிட அதிதி ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்க போய்விட்டாள். வா வருண், உட்காரலாம். இந்த பொண்ணுக்கிட்ட பேசாத, உங்கள் அம்மா வரட்டும் என அவனை அழைத்து கொண்டு போய் அமர்ந்து விட்டான் வரதராஜன். என்னாச்சு விக்னேஷ், அவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு? மேடம், யூட்ரஸ் நார்மலாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்குன்னா நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பார்க்குறது பெஸ்ட்டு. அப்படியா? ஆமாம் மேடம். எதுக்கும் நீங்கள் ஒரு டைம் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் சங்கரன் சாரை பார்த்துருங்க, அதுதான் சரியாக இருக்கும்னு தோணுது. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா அடுத்து என்ன பண்ணலான்னு அவரே சொல்லுவார். ஓ, இப்போ அவர் இங்கே இருக்காரா விக்னேஷ்? வர டைம் தான் மேடம். எதுக்கும் ரிசப்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் விக்னேஷ். இருக்கட்டும் மேடம். ஸ்கேன் அறையிலிருந்து வசந்தியை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தால் அதிதி. எதிரே நின்ற வரதராஜனையும் தன் மகனையும் பார்த்து நடுங்கி போனார். வசந்தி கல்யாணமாகிய இத்தனை வருடங்களில் வரதராஜனின் அனுமதி இல்லாமல் வெளியே வந்தது இதுதான் முதல் முறை. நடுங்கிய அவரது கையை ஆதரவாக பிடித்தாள் அதிதி. பயப்படாம வாங்க, நீங்க ஒன்றும் அவங்க 2 பேரை மாதிரி யாரையும் கொலை பண்ணல, சரியா என்றபடி கூட்டி வந்தாள். என்ன வசந்தி, இது புது பழக்கமா இருக்கு, சொல்லாம இவ்வளோ தூரம் வந்திருக்க? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் முடியல, அதான். உடம்பு தானே சரியில்லை, செத்தா போயிட்ட, வர வர ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு போல. அதிதிக்கு அவர் பேசுவதை கேட்க எரிச்சலாக வந்தது. அவர்களை கடந்து போன சிலர் வரதராஜன் பேசியதை அதிர்ந்து போய் பார்த்தனர். வருண், உங்கள் அப்பா கிட்ட வாயை மூட சொல்லுங்க ப்ளீஸ். இது உங்கள் வீடு இல்லை, ஹாஸ்பிட்டல். இங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா அவருக்கு? எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதிதி, நீ முதல்ல உன் வாயை மூடு. நீ அம்மாவை கூட்டிகிட்டு வர போய் தான் இவ்வளவு பிரச்சனை, அதை புரிஞ்சுக்கோ. உங்ககிட்டெல்லாம் மனுஷன் பேச முடியாது, நீங்கள் வாங்கத்த. தன் அம்மா வயது இருப்பவரை அப்படியே விட்டுவிட அதிதிக்கு மனம் வரவில்லை. என்ன ஆனாலும் அவர் உடலில் என்ன பிரச்சனை என கண்டறிந்து அதை சரி செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டாள். அதிதி, மறுபடியும் அம்மாவை எங்கே கூட்டிகிட்டு போகிற? அதான் ஸ்கேன் முடிஞ்சதில்ல, வீட்டுக்கு போகலாம்ல. வருண், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இன்னும் தெரியல. வேற ஒரு டாக்டரை பார்க்க சொல்லி ஸ்கேன் எடுத்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ இங்கே இருக்காரான்னு தெரியல. அவரை பார்த்த அப்புறம் தான் கிளம்ப முடியும். அப்போ அது வரைக்கும் நாங்கள் இங்கே என்ன பண்ணுறது? ஃபேக்ட்ரியில் வேலை இருக்குது. வருண், அத்தை உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டேன்னு ஃபீல் பண்ணாங்க, அதனால தான் உங்கள் 2 பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ கூட உங்களை நான் வர சொல்லலை, நீங்களாக தான் வந்திருக்கீங்க. இப்போ நான் உங்களை இங்கே இருக்கவும் சொல்லலை, நீங்கள் கிளம்புங்க. நான் தானே அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன், நானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். அதுக்கு சொல்லலை அதிதி, உனக்கே தெரியும் நீ எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன்னு. இங்கே செலவெல்லாம் அதிகமாக வரும், அதுதான் அப்பா யோசிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதிதிக்கு எங்கிருந்து தான் அவ்வளவு கோபம் வந்ததோ தெரியவில்லை. வேண்டாம், என்னை பேச வைக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன சாப்பாட்டுக்கு பிச்சையை எடுக்கிறீங்க? பிச்சை எடுக்கிறவங்க கூட தன் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா 4 இடத்துல கடன் வாங்கி வைத்தியம் பார்க்குற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டா கூட நீங்கள் வச்சிருக்க சொத்து அழிஞ்சு போகாது. பெத்த தாய்க்கு செலவு பண்ண இப்படி தயங்குறீங்க? இந்த பொழப்புக்கு சே. அதிதி அப்படி சொன்ன அடுத்த நொடி வருண் அவளை அடிக்க கையோங்கி விட்டான். நடந்த அனைத்தையும் அதுவரை ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த குமரன் வருண் அடிக்கப் போவதை பார்த்தவுடன் வந்து கையை பிடித்து விட்டான். சார், அவங்க உங்கள் மனைவியாக இருக்கலாம், ஆனால் இங்கே அவங்க டாக்டர். அவங்க மேலே கையை வச்சா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது வரும். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என்ன திதி, ஆளை வச்சு மிரட்டுறியா? எங்களை விட பெரிய ரவுடியாக இருப்ப போல என நக்கலாக சொன்னான். மேடம், நீங்கள் வாங்க போகலாம் என கூறிவிட்டு வசந்தியை கைத்தாங்களாக அழைத்து சென்று விட்டான் குமரன். அப்பா, இவ திமிர அடக்கணும், எப்படி பேசுகிறா பாருங்க. விடு வருண், எங்கே போயிட போகிறாங்க? நம்ம வீட்டுக்கு தானே வரணும், பார்த்துக்கலாம். இப்போ வா, கிளம்பலாம்.
அறைக்கு வந்ததும் சோர்வாக இருந்த வசந்தியை படுக்க வைத்தாள் அதிதி. பின், குமரா, நம்ம சங்கரன் சாரை பார்க்கணும், அவர் இப்போ இருக்காரான்னு கேட்டு சொல்லு. இதோ இப்போவே கேட்டுட்டு வரேன் அக்கா. அப்புறம் ஒரு விஷயம், ரீனாக்கா என் முகத்தை பார்த்தே பேசுறதில்ல. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனாக்கா? அதிதிக்கு குமரனை பார்க்கையில் பாவமாக இருந்தது. அப்படியெல்லாம் இல்லை குமரா, உனக்கே தெரியும்ல, கேம்ப் நடக்குது, வேலை கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதான். நிஜமாதானக்கா? நான் சொன்னால் நம்ப மாட்டியா? உங்களை நம்பாமல் எப்படிக்கா? சரி, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். சரி குமரா. அவனை அனுப்பி வைத்துவிட்டு வசந்தியிடம் வந்தாள் அதிதி. கண்கள் கலங்கி போய் பாவமாக இருந்தார். இப்போ ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? விடுங்க, எல்லாம் சரியாகிரும். அது இல்லை அதிதி, பணத்தை போய் பெருசாக நினைக்கிறாங்க. என் மேலே பாசமே இல்லை போல. இதுக்கு தான் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கணும். நான் பாவம் பண்ணிட்டேன் போல. அதுதான் எனக்கு பையன் பிறந்துட்டான். அப்படி இல்லை அத்தை, பொண்ணோ பையனோ அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க பேர் சாரதா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் உயிர் போகிற கண்டிஷனில் தான் இங்கே வந்தாங்க. 3 மாதம் கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள காப்பாற்றினோம். அவங்களுக்கு ஒரு பையன். அந்த அம்மா இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருந்த 3 மாதமும் அவர் இங்கேருந்து போகவே இல்லை. சாப்பாடு தண்ணி இல்லாமல், சரியான தூக்கம் இல்லாமல் அந்த பையன் கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றினான் தெரியுமா? அப்படியும் பசங்க இருக்காங்க அத்தை. அந்த அம்மா எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்காங்க அதிதி. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ரீனா வேகமாக ஓடி வந்தாள். என்னடி, என்னாச்சு? அதிதி, வருண் கையில் அடிபட்டு எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போகிறப்போ யாரோ மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவர் கையை உடச்சி விட்டான்னு பேசிக்கிறாங்க என்றாள். அதிதி மனதிற்குள் வேறு யாரும் இல்லை, பூபதி தான் போல என நினைத்து கொண்டாள். இதுவரை இந்த கதையோடு எங்களுடன் பயணித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுடைய கருத்தும் விமர்சனமும் தான் ஒரு எழுத்தாளருக்கு வெகுமதி. எனவே உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த கதையின் அடுத்த பாகம் உங்களை விரைவில் வந்தடைய கதைகள் 360 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.